நன்றி. மங்கள இசையை வழங்கியவர்கள் நாதஸ்வரம் என் சபாநாதன், தவிலில் எஸ் சிவமயம் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். Please give a big round of applause for them. கலைக்கோவில் அகாடமி ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸினுடைய கலைக்கோவில் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் சென்டர் ஸ்டோவிலே உங்கள் அனைவர் முன்னிலையிலும் கோலாகலமாக திறக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது தொடர்ந்து மங்கள விளக்கேற்றலை ஏற்றுவதற்காக நாங்கள் அன்போடு அழைப்பது மூத்த ஆசிரியர்களாக கனடாவிலே பல ஆண்டு காலமாக பயணித்து வரக்கூடிய திருமதி தனதேவி மித்ரதேவா, திருமதி பராசக்தி விநாயக தேவராஜா, திருமதி லலிதாஞ்சனா கதிர்காமன், திருமதி லசந்தி ராஜ்குமார், திருமதி பிரபா தயாளன் மற்றும் திருமதி ரத்னேஸ்வரி குணபாலன் ஆகியோரை நாங்கள் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். இவர்களோடு திரு ஜேதவன் மாஸ்டர் மற்றும் திரு ஷன் மாஸ்டர் ஆகியோரையும் நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். இந்த வேளையில் இங்கே கனடாவிலே பல மாணவர்களுக்கு பயிற்றுவித்து வரக்கூடிய அனைத்து ஆசிரியர்களையும் நாங்கள் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். மங்கள விளக்கேற்றலை ஏற்றுவதற்காக மூத்த ஆசிரியர்கள் மற்றும் அனைத்து ஆசிரியர்களையுமே நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம்.
இந்த வேளையில் கலைக்கோவில் ஆசிரியர்களையும் நாங்கள் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். புகைப்படம் எடுத்துக் கொள்வதற்காக கலைக்கோவில் ஆசிரியர்கள் அனைவரையும் நாங்கள் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். Thank you, everyone. உலக அமைதிக்காகவும் மொழி, இனம், மக்கள் அனைவருக்குமாக தம்முயிர் நீத்த மாவீரர்கள் அனைவருக்குமாக சில நிமிட மௌன அஞ்சலி செலுத்தும் முகமாக அனைவரையும் அன்போடு எழுந்து நிற்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம்.
நன்றி. அனைவரும் அமரலாம். தொடர்ந்து தமிழ் தாய் வாழ்த்து, கனேடிய தேசிய கீதம், கல்லூரி கீதத்தினை இசைப்பதற்காக மிருதங்க கலாவித்தகர் குகேந்திரன் கனகேந்திரனுடைய புதல்வன் செல்வன் அகரன் குகேந்திரனை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம்.
துயரங்கள் அகல வல்லமை தரும் கலை படைப்போம். கண்ணன போற்றும் கலை பயில்விக்கும் குருவடி தினம் தினம் தொழுவோம். வாலிய வளமுடன் நம் கலை கோவில் வாலிய வாலியவே. பனிப்படர் தேசம் மீது நிலம் கலை சுடர்விடும் சபதம் செய்வோம். பசுமையும் வன்மையும் பரவிடும் கொடியுடன் பாரினில் நாமணி நடப்போம். வாலிய வளமுடன் நம் கலை கோவில் வாலிய வாலியவே. வாலிய வாலியவே வாலிய வாலியவே. Thank you. நன்றி. அனைவரும் அமரலாம். நன்றி அகரன் குகேந்திரன். தொடர்ந்து முதலாவது இசை நிகழ்ச்சிக்கு செல்ல போன்றோம். வராகி விஜயராஜா அவர்களுடைய மாணவி செல்வி அபிஷா உமேஷ்குமார் மற்றும் ஸ்ரீமதி லசந்தி ராஜ்குமார் அவர்களுடைய மகளும் மாணவியுமான செல்வி கிஷோரி ராஜ்குமார். இவர்களுக்கு பக்கவாத்திய கலைஞர்களாக இங்கே பக்கவாத்தியம் வாசிப்பவர்கள் மிருதங்கம் மற்றும் கடத்தில். மிருதங்க கலாவித்தகர் லயகலா குலநிதி ஸ்ரீ குகேந்திரன் கனகேந்திரம் அவர்களுடைய மாணவர்கள் செல்வன் அகரன் குகேந்திரன், செல்வன் ஷிரேன் பேரின்பநாதன், செல்வன் ஜோஷ்வா துரைராஜா மற்றும் செல்வன் தனு பால்ராஜ். கலைக்கூடம் பரதநாட்டியம், மிருதங்கம், புல்லாங்குழல் ஆகிய பாடங்களுக்கான வகுப்புகள் நடைபெற்று வருகின்றன. இவர்களுடைய இரண்டாவது கிளையாக கலைக்கோவில் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் சென்டர் இன்று ஸ்டோவிலே கோலாகலமாக அனைவர் முன்னிலையிலும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. गणपतिं मनसा स्मरामि महागणपतिं मनसा स्मरामि महागणपतिं मनसा स्मरामि महागणपतिं मनसा स्मरामि
pani sani pa ma ga ma ri sa mahakavya natakadi priyam mahakavya natakadi priyam tani pani pa ma ga ma ri sa mahakavya natakadi priyam mahakavya natakadi priyam risa sani ni pa ma ma ri sa mahakavya natakadi priyam mahakavya natakadi priyam tasari ri ga ma pa pa ni pa sa sa ma ri sa ni pa pa ri sa ni pa ri sa ni pa ma ri sa ri ga ma pa sa ri ga ma pa ni sa pa ni sa ri ma ri sa ni pa ma ri sa ni pa ma sa ni pa ma ri mahakavya natakadi priyam mushika vahana monaka priyam mahaganapatim manasa smarami vasishta vamadevas nandita mahaganapatim ಬಂಟೂರೀತಿ ಕೋಲೂರಿಯ ವಯ್ಯ ರಾಮ ಬಂಟೂರೀತಿ ಕೋಲೂರಿಯ ವಯ್ಯ ರಾಮ ಬಂಟೂರೀತಿ ಕೋಲೂರಿಯ ವಯ್ಯ ರಾಮ ಬಂಟೂರೀತಿ ಕೋಲೂರಿಯ ವಯ್ಯ ರಾಮ ಬಂಟೂರೀತಿ ಕೋಲು ವಿಯ ವಯ್ಯ ರಾಮ ಬಂಟೂರೀತಿ ಕೋಲು
குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறையொன்றும் இல்லை கண்ணா குறையொன்றும் இல்லை கோவிந்தா குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறையொன்றும்
அந்த இசையை வழங்கியவர்கள் செல்வி வராகி விஜயராஜா அவர்களுடைய மாணவி செல்வி அபிஷா உமேஷ்குமார், ஸ்ரீமதி லசந்தி ராஜ்குமார் அவர்களுடைய மகளும் மாணவியுமான செல்வி கிஷோரி ராஜ்குமார். இவர்களுக்கு பக்கவாத்திய கலைஞர்களாக பயணித்தவர்கள் குகேந்திரன் கனகேந்திரம் அவர்களுடைய மாணவர்கள் செல்வன் அகரன் குகேந்திரன், செல்வன் ஷிரேன் பேரன்பநாதன், செல்வன் ஜோஷ்வா துரைராஜா மற்றும் செல்வன் தனு பால்ராஜ் அவர்களையும் டொரண்டோ சிட்டி கவுன்சிலர் திரு நீதன் ஷான் அவர்களையும் நாங்கள் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். எல்லோருக்கும் வணக்கம். முதலாவதாக ஸ்டோவில் டவுன் ஆஃப் ஸ்டோவில்ல வந்து இப்படி ஒரு அழகான ஒரு மண்டபம் கட்டி இன்றைக்கு ஓபன் பண்ணதுக்கு நாங்கள் மிகவும் பெருமைப்படுவோம். Such a beautiful venue. As you know, many artists in our community have very few places to call home, and I think it's such a fitting venue to be able to showcase the incredible talent of our young people. So I really want to congratulate Calicoil for this enormous endeavor. Of course, I'm sure the town of Stouffville helped out as well in ensuring all the permits were done on time. So I really think it's an important achievement. Calicoil has been around since 1999. Analai the மூன்றாவது லொகேஷனாக பணி செஞ்சு கொண்டு வரப்போகுது யோர்க் ரீஜன் மக்களுக்கு. அதில் இன்றைக்கு we were able to see a little bit of the enormous talent that's going to come out of here. That's already here, but that's also going to come out of here. So I wanted to really thank all the teachers, all the families who support Calicoil, the entire team of students who believe and who are disciples of this school. I just want to wish them my best. I would like to invite Mr. and Mrs. Kugendran up on stage, if I may, because I have a greeting here from the Honorable Jane Philpott, who is the Member of Parliament for Markham Stouffville, and also a greeting for myself. I have been, for every opening I've been to in the last year, I have a commemorative $10 bill that marks Canada's 150th birthday celebration that I want to present as well. So with that, congratulations, Master. Good morning, everybody. So this is just a small token of our appreciation. I would like to just read it. Calicoil Academy of Fine Arts, Canada. The grand opening of Calicoil Performing Arts Center. Please accept this as a token of our appreciation for your great support and the congratulations on this project. அனைவருக்கும் அன்பான வணக்கம். கலைக்கோயில் ஸ்டோவில் நகரத்திலே திறந்து வைக்கப்படக்கூடிய இந்த அருமையான நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றதில் மகிழ்ச்சி. மிகவும் அருமையான ஒரு கலைக்கோயில் என்ற பெயருக்கு ஏற்ற வகையிலே இங்கு வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. மிகவும் அருமையான பெயர் உங்கள் பாடசாலைக்கு, உங்கள் நடன பாடசாலைக்கு. அந்த அருமையான பெயருக்கேற்ப இந்த இடமும் வரும் பொழுது அழகாக தமிழ் வார்த்தைகள், தமிழ் எழுத்துக்கள் அங்கே ஸ்டோவில் நகருக்குள் வருகின்றவர்களை வரவேற்கின்ற முறையிலே அமைந்திருக்கின்றது. மிகவும் மகிழ்ச்சியை தருகின்றது. ஏனென்றால்
சிறுவர்கள், இளைஞர்கள், மாணவர்கள், மாணவிகள் வாழுகின்ற பகுதிகளுக்கு அருகிலே இவ்வாறான கலைக்கூடங்கள் அமைய வேண்டும். அதன் மூலமாகத்தான் அதிகமான மாணவர்கள் தங்களால் வந்து இதில் பங்கேற்றுக் கொள்ளக்கூடிய மாதிரி அமையும் எதிர்வரும் காலங்களில். அந்த வகையிலே ஸ்டோவில் நகரத்திலே இது அமைந்து வருவது எங்களுக்கு எதிர்காலத்திலே மிகவும் பல திறமையுள்ள நடன நர்த்தகிகள், மிருதங்க சக்கரவர்த்திகள் இந்த கலைக்கூடத்தினூடாக உருவாகி தமிழர்களுக்கு பெருமை சேர்ப்பதற்கு இந்த கலைக்கூடம் ஒரு வழிவகுக்கும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. அந்த வகையிலே ஒரு உதாரணமாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்த இந்த அவர்களின் திறமைகளை, அவர்கள் அந்த சிறிய வயதிலே இவ்வளவு நுணுக்கமான கலைகளை பயின்று கொண்டு அவதானமாக செய்வது அவர்களுக்கு கலைகளில் மட்டுமல்ல, வேலைகளிலும் கூட, பாடசாலையில் இருக்கக்கூடிய மற்ற கல்வியிலும் கூட சிறப்பானவர்களாக வருவதற்கு உரிய அத்திவாரத்தை போட்டுக் கொடுக்கின்றது. அந்த வகையிலே இந்த சேவைக்கு, நீங்கள் செய்கின்ற சேவைக்கு எனது ஸ்ரீமதி வனிதா குவேந்திரன் அவர்களுக்கும் திரு குவேந்திரன் அவர்களுக்கும் இருவரின் சேவைக்கும் நன்றி கூறிக்கொண்டு ஒரு விடயத்தை நான் எல்லா இடங்களிலும் சொல்வது, தாயக பாடல்களுக்கு நடன ஒருங்கமைப்பு என்பதில் மிகவும் திறமாக செய்யக்கூடிய நடன ஆசிரியர் என்ற வகையிலும் அதில் ஒரு பற்றிருக்கின்றவன் என்ற வகையில் நிச்சயமாக சொல்லிக்கொள்ள வேண்டும். அந்த அதையும் சொல்லிக்கொண்டு இந்த கலைக்கூடத்தில் மூலமாக பல வெற்றிகளை உங்கள் சிறுவர்கள் பெற வேண்டும் என்று, அதில் குறிப்பாக எல்லா ஆசிரியர்களும் இங்கு வந்து இந்த ஒன்றாக இணைந்து இந்த கலைக்கூடத்தில் கலைக்கோயிலின் இந்த இடத்தை திறந்து வைப்பதற்கு உதவியது எமது கனடிய தமிழர்கள் வரலாறில் ஒரு மைக்கல்லாக பார்க்கலாம். ஏனென்றால் அது மிக முக்கியம். ஏனென்றால் ஒவ்வொரு கலைஞர்களின் வளர்ச்சியிலும் எல்லா கலைஞர்களும் சேர்ந்து பங்களிக்கலாம். ஏனென்றால் நிறைய வளர்ச்சிக்கு ஒன்றாக பயணிக்கக்கூடிய பல வழிகள் இருக்கின்றது என்று கூறிக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்திற்கு நன்றி கூறி உங்கள் இருவருக்கும் மீண்டும் நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். டொரண்டோ நகர சபை சார்பாக எனது வாழ்த்து சான்றிதழையும் வழங்கிக் கொண்டு அதற்கு முன்பாக quickly I just want to thank town of Stouffville and the mayor here for supporting the initiative. It is very important for our community to have venues that they can have aspiring young artists to grow and show their talents closer to where they live, and it's very, very important. Not that I don't want them to come to Scarborough from here. I would love to welcome them, but when they have it closer, it's easier for the parents who are struggling and working hard and getting through the transit challenges to get back home. It's amazing to have this facility down here. Thank you very much for your support as well. இங்கே நீதன் இந்த மேடையிலே இதற்கு முன்னும் நவம்பர் 25th எங்களுடைய ஒரு சிறப்பான நிகழ்விலே நான் நீதன் வர வேண்டும் என்று ஆசைப்பட்டிருந்தேன். ஆனால் அது எங்களுடைய தவறு. நாங்கள் தகுந்த நேரத்தில் அறிவிக்க முடியாமல் போனதால் அவர் சமூகம் அளிக்க முடியவில்லை. ஆனால் இந்த நிகழ்வில் அவர் பங்கேற்றது மிகவும் எங்களுக்கு மிகவும் சந்தோஷம். எந்த ஒரு மேடையிலும் ஒரு அரசாங்க தரப்பில் இருந்து ஒரு தமிழ் குரல் கேட்கும் போதெல்லாம் எங்களுக்கு உண்மையிலேயே ஒரு பூரிப்பு. நாங்களும் இந்த உலகத்தில் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மனிதர்கள் என்ற ஒரு எண்ணத்தை எங்களுக்கு தரும். அதற்கு நன்றியை கூறிக்கொண்டு I would just like to read this a small token of appreciation from Nida. Calicouville Academy of Fine Arts, the grand opening of Calicouville Performing Arts Center. Please accept this as a token of our appreciation for your great support and the encouragement on this project. Thank you very much, Nida. Nanshi. Karyanatha Shankari அவர்களே, நன்றி திரு நீதன் ஷான் அவர்களே. At this time, we would like to welcome our Stouffville Mayor, Mr. Justin Altman, for a few words. Please put your hands together and let's welcome our Stouffville Mayor, Justin Altman.
Good afternoon, and it's another great day in Wishart Stoll. Just behind the blinds, we can see the sun is shining, the birds are singing, and then this morning, so many colors coming in. It's beautiful to see all the different color of saris and that. What you've done with this building is absolutely amazing. As you come through, you see the coffered ceilings, the detail, the architecture. Standing up on the second level mezzanine, looking at the stage, you've gone above and beyond. This is amazing. This is a great addition to the municipality. We now have the ability to showcase the culture and the dance and the song and the music. And one of the most important things is our youth. To see the little ones from anywhere from 2 feet tall right up, singing and dancing is just an amazing thing. And it's a great talent. It puts in great discipline for the children. Again, this is just another great thing for the municipality. And I want to thank you very much for choosing the town of Wishart Stoll to be a home. And this is going to be a great addition. So much so that on March 7th, we have the mayor's dinner. And we have about 400 businesses that come to. And we have asked that the Academy showcases a dance to the 400 businesses, which reaches out to about 48,000 people of Stouffville. So it's going to be a great honor to have you there to do a song and a dance. Next time I see you, I think the politicians and I are going to make up a bit of a band, and we'll be playing the drums next time. So we'll see how we can do. But again, I'd just like to present this certificate on behalf of the municipality of Wishart Stoll on your grand opening. There you are. Congratulations. So well. Come up here. I can't believe what you guys have done. Just my side. It's so good. And here, we would like to thank our Mayor, Stouffville, because we are newcomers to the Stouffville, and I hope he's going to be taking care of us very well. And it's just a small token of appreciation to our Mayor, Calicoeville Academy of Fine Arts, the grand opening of Calicoeville Performing Arts Center. Please accept this as a token of our appreciation for your great support and the encouragement on this project. Thank you very much. Our Stouffville Mayor, Justin Altman. Kuganana enna mari நன்றி நன்றி. இன்னும் ஒரு இசை நிகழ்ச்சியும் நடன நிகழ்ச்சியும் இடம்பெறவிருக்கிறது. அதனை தொடர்ந்து உங்களுக்கான இடைவேளை வழங்கப்படும். அடுத்த இசை நிகழ்ச்சி வழங்கவிருக்கின்றார்கள் லலித கலைக்கூடம் ஆசிரியர் ரத்னேஸ்வரி குணபாலன் அவர்களுடைய மாணவிகள் ஸ்ருதிகா குணபாலன் மற்றும் ஷாமந்தி செல்வகுமார் வயலின் வாத்தியத்தை இசைக்கின்றார்கள். ஃப்ளூட் வாத்தியத்தில் ஹப்சிபா குகதாஸ், மிருதங்கம் தர்ஷன் சத்யவர்தன் மற்றும் ஆஷ்டன் கிருபா. இவர்களோடு மோர்சிங் வினுஷன் முருகதாஸ். சில நிமிடங்களில் இரண்டாவது இசை நிகழ்ச்சி ஆரம்பமாகும்.
மூவர் போற்றி மகிழும் உமாசுதன் பாடி நிதமும் பணியும் அடியவர் புறவாடி அருளும் அவனே கணாதிபன் நாளும் போலும் பணியும் மரன் மகன் மூவர் போற்றி மகிழும் உமாசுதன் பாடி நிதமும் பணியும் அடியவர் புறவாடி அருளும் அவனே கணாதிபன் நாளும் கோலும் பணியும் மரன் மகன் மூவர் போற்றி மகிழும் உமாசுதன் பாடி நிதமும் பணியும் அடியவர் புறவாடி அருளும் அவனே கணாதிபன் தமிழ் தந்தே சித்தியை வாக்கு தவண வைத்தாய் நித்தக அன்னையும் தந்தையும் மெச்சிடும் தலைமகனே தாழ்பணிவும் சரணம் சரணம் தக்க தமிழ் தந்தே சித்தியை வாக்கு தவண வைத்தாய் நித்தக அன்னையும் தந்தையும்
takataam takajam 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 takataam takajam taam takajam takataam takajam takajam takataam takajam takajam takataam takajam tadiginadum 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 tajam tajam tadiginadum 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 tajam tajam tadiginadum 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 ganapati kadaladi mani maname கனிந்தருளும் குணநிதி என்றும் கைவிடான் என்றெண்ணி அனுதினமும் கணபதி கடலடி பணிமனமே பணிமனமே நன்றி. விநாயகர் கிருத்தி நடனத்தை வழங்கியவர் கலைக்கோவில் நுண்கலை கல்லூரி. பரதநாட்டியம், மிருதங்கம் ஆகிய பாடங்களை கற்பித்து 100க்கும் மேற்பட்ட மாணவர்களை கலையுலகில் பிரகாசிக்க வைத்த மிக சிறப்பாக இயங்கிக் கொண்டு வருவதுதான் இந்த கலைக்கோவில் அகாடமி ஃபைன் ஆர்ட்ஸ். 2012ஆம் ஆண்டு தொடக்கம் 2015ஆம் ஆண்டு வரை அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினால் அங்கீகாரம் பெற்ற முதலாவது கல்லூரியாகவும் திகழ்கின்றது. மாணவர்கள் பயன் கருதி கருத்தரங்குகள், பயிற்சி பட்டறைகள் என ஒழுங்கு செய்து பல மாணவர்கள் பயன்பெற்று வருகின்றார்கள். கருத்துசார் பரதநாட்டிய அரங்கேற்றங்களை முதல் முறையாக இந்த கனேடிய மண்ணில் செய்த பெருமை கலைக்கோவிலை சாரும். இந்த கனேடிய மண்ணில் மாத்திரமின்றி அமெரிக்கா, லண்டன், இந்தியா ஆகிய நாடுகளிலும் கலை நிகழ்வுகளை நடாத்தி பெருமை சேர்த்த பெருமை கலைக்கோவில் மாணவர்களையே சாரும். பரதநாட்டிய பாலர் மாணவர்களை கருத்தில் கொண்டு முதல் முறையாக அவர்களுக்கென்று பாடத்திட்டத்தினை அறிமுகம் செய்து பாலபரதம் எனும் நூலினையும் இருவெட்டினையும் வெளியிட்டு அதில் வெற்றியும் கண்டிருக்கிறது கலைக்கோவில். சிறு மாணவர்களை ஊக்கப்படுத்தும் முகமாக பரதநாட்டிய மாணவர்களுக்கு பாலமார்க்கம் எனும் டிவிடியையும், மிருதங்க மாணவர்களுக்கு பாலலயம் எனும் டிவிடியையும் அறிமுகம் செய்த பெருமையும் கலைக்கோவிலை சாரும். 50க்கும் மேற்பட்ட சலங்கை பூஜைகள், இசை அர்ப்பணங்கள், 30க்கும் மேற்பட்ட அரங்கேற்றங்களை கண்டு இந்த மாணவர்கள் தாமாக கலை நிகழ்வுகளை நடாத்தும் திறமையை வளர்க்கும் நோக்குடன் உருவாக்கம் பெற்றதே கலைக்கோவில் இளம் கலைஞர் ஒன்றியம். இவர்கள் வருடா வருடம் பல நிகழ்வுகளை நடாத்தி பல பொது அமைப்புகளுக்கு தமது பங்களிப்புகளை வழங்கி வருகின்றார்கள். கலைக்கோவிலால் உருவாகும் இந்த மாணவர்கள் அனைவரும் சர்வதேச நுண்கலை தேர்வில் சித்தி பெற்று ஆசிரியர் அங்கீகாரம் கிடைக்க பெற்ற பின்னர் கலைக்கோவில் பாடத்திட்டத்தின் கீழ் தமது ஆசிரியர் சேவையை தொடரலாம். விரும்பினால் தாமாகவே கலைக்கல்லூரிகளை நிறுவி மாணவர்களுக்கு கற்பிக்கலாம் என்றும் அதுதான் இவர்களுடைய சிறப்பு என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த ஆசிரியர்கள் தமது அறிவை மேம்படுத்திக் கொள்ள அண்ணாமலை பல்கலைக்கழகம் போன்ற நிறுவனங்களை அறிமுகம் செய்து அவர்களில் பலர் பட்டதாரிகளாகவும் வெளியேறியிருக்கின்றார்கள். சர்வதேச நுண்கலை தேர்வில் சித்தியடைந்து அந்த பரீட்சையினூடாக ஆசிரியராக கடமையாற்றியவர்கள் அனுபவம் வாய்ந்த பரீட்சகர்களாக அனுமதிக்கப்பட்டு அந்த அனுபவத்தினையும் பெரும் வாய்ப்பினை ஏற்படுத்துவதுதான் இந்த கலைக்கல்லூரியின் சிறப்பு. Please put your hands together for கலைக்கோவில் Academy of Fine Arts. அவர்களுடைய இரண்டாவது கிளை நிறுவனம் தான் இன்று பெர்ஃபார்மிங் ஃபைன் ஆர்ட்ஸ் ஆக இங்கே ஸ்டோவிலே ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்தும் அமைதியாக அமர்ந்திருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இன்னும் ஒரு சில நிகழ்ச்சிகள் இடம்பெறவிருக்கின்றன. அடுத்து ஒரு நடன நிகழ்வு இடம்பெறவிருக்கிறது. சொக்கநாதர் கௌத்வம். இதற்காக நாங்கள் அழைப்பது வனிதா குகேந்திரன் அவர்களுடைய மாணவர்கள் செல்வன் மிதுனன் ரவீந்திரன் மற்றும் செல்வி அனுஷிகா மகேந்திரன்.
ಕೂತರಿ ಕಿಟದ ಕಕ್ಕಿಡದ ತಕ್ಕಿಡದಗಿ ಕೋಕುಂತ ಕಿಣ್ಣ ಜಕ ನಂಗು ತಗದಿಕ್ಕಿ ಜೇ ಕುಣಂಗಿ ಕಿಣಂ ದಿಕ್ಕಿ ಕೂತರಿ ಕಿಟದ ಈಶರತಿ ವೀರ ನಟನ ತಂಗುಕು ಡಿಂಕು ತೆಂಕೈಲ ಸದತ್ತ ಕಿಟ ಈಶರತಿ ವೀರ ನಟನ ತಂಗುಕು ಡಿಂಕು ತೆಂಕೈಲ ಸದತ್ತ ಕಿಟ ಶಿರಿದು ಮು ಪುರಂ ವೆದಿತ ಮದ ಕರಿ ಉರಿತು ಪುರಿ ಷಡೈ ವಿರಿತು ವೈಗಯ ಮನ್ಷು ಮಂಡವ புறம் எரித்து மத கரி உரித்து பொறி சடை விரித்து வைகையில் மண் சுமழ்ந்தவர் தக்கிடதகி திக்கிடதகி தக்கும் தொம் தாதி நங்கி தொம் திக்கித்தக்க நங்கி தொம் தொங்க தக்கிடதகி திக்கிடதகி தக்கும் தொம் தாதி நங்கி தொம் திக்கித்தக்க நங்கி தொம் தொங்க வைகர் கலியுகமேயரடியவ தங்கமேனிய துங்க சங்கர வைகர் கலியுகமேயரடியவ தங்கமேனிய துங்க சங்கர தக்குராதக டிங்கு தகத தக்கிடதகணம் திக்குடு தொங்கிடதகணம் நங்குடு தக்குதாதக டிங்கு தகதகணம் திக்குடு தொங்கிட நகணம் நங்குடு இலகு பல கல்வி ஞான வச்சனம் இலகு விலை கூறி வேங்கை புலி உரி நதியை பதியத மீதில் ஏறிய தக்ஷண உமலக்ஷண இலகு பல கல்வி ஞான வச்சனம் விலகு விலை கூறி வேங்கை புலி உரி நதியை பறியத வீதில் ஏறிய தக்ஷண உமலக்ஷண தங்குத தகடுங்குதாகத திமிதரிந்திமி திமிததி தங்குத தகடுங்குதாகத திமிதரிந்திமி திமிததி வளையவே பொரு ஞான சம்பந்த இடவே எதிரேறவே வளையல் வீற்றொரு ஞான சம்பந்த இடவே எதிர்கேறவே நீரிலாதவ வீறு பேசிய நிபுண சமணரை கழுவில் ஏற்றிய நீதி நாயகனா வீரிலாதவ வீறு பேசிய நிபுண சமணர கழுவிலேற்றிய நீதி நாயக நதிகை நதிகை முட்டிட வேண்டிய மதனை எறிய விழித்த பாவைய மதுரை அழகிய சொக்கநாயக நடனமெடுத்துங்க கவோத்துவமே நதிகை மதிகை முட்டிட வேண்டிய மதனை எறிய விழித்த பாவைய மதுரை அழகிய சொக்கநாயக நடனமெடுத்துங்க கவோத்துவமே முட்களேபவர் முக்தி பெற்றிடுவார் கற்று நேத்தமும் முட்களேபவர் முக்தி பெற்றிடுவார் தொங்கிடத்தக்க தொங்க தரிகிடத்தக்க தொங்க தொங்கிடத்தக்க தொங்க தரிகிடத்தக்க தொங்க தொம் தகணம் தக ததி கிடத்தும் தொம் தகணம் தக ததி கிடத்தும் தொம் தகணம் தக ததி கிடத்தும் திகிதா திகிதா திகிதா
இன்னும் ஒரு சில நிகழ்வுகள் இருக்கின்றன. உங்களுக்கு நிச்சயமாக பசி எடுக்கும். உங்களுக்கான சிற்றுண்டிகள் அனைத்துமே மேலே வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகையினால் நிகழ்ச்சியில் எந்த ஒரு இடைவெளியும் வழங்கப்பட மாட்டாது என்பதனையும் அறிய தருகின்றோம். ஆனால் நிகழ்ச்சி தொடரும் அதே சமயத்தில் நீங்கள் உங்களுக்கு பசித்தால் மேலே சென்று சிற்றுண்டியை எடுத்துக்கொள்ளலாம் என்றும் அறிய தருகின்றோம். தாண்டவம் இடம்பெறவிருக்கிறது. இதற்காக நாங்கள் அழைப்பது செல்வி ஆரணி சுகந்தன். திக்கிட்ட திங்கின தொதிரு தாழ் உயர்த்தி பிடித்தே நிகழ்த்தும் கருத்து
புலவர் நடனம் புலித்தோ தரித்தோன் புகழ்தான் கொடுப்பான் புகழ்ந்து பணிந்திடுவோம். எரிகணலது திகு திகு திகுவென விழி பொறிவர ஒரு திரி புறமது எரித்து விரிசடையது விரித்து விண்ணுலவும் மதிசிரமது மகிழ்ந்து அணிந்தவன். அரபமுமணி அரணவன் அவனி அடியருமரு முனிவரும் அடிதொழ அதிசயமிகு ஆனந்த நடமிடும் நடராஜன்.
ஜக்க ஜக்க வினையறவே வாங்கும் பெரும்
தங்கிட தொங்கிட கிடதகி தொங்கு நங்கு தொந்தோம் தத்தா தோகிடதகி தோகிடதன் தோகிட தோகிடதகி தோகிட கிடதகி தக்கும் தாரி கிண்ண ஜக தக்க ஜக்க ஜக்கத்தாம் தோகிடதகி தோகிடதகி தோகிட தோகிடதகி தோகிட கிடதகி தக்கும் தாரி கிண்ண ஜக தக்க ஜக்க ஜக்கத்தாம் தானம் மயிலேறி கைலாயம் தன்னை சுழலவரும் இளையவனை தொழுவார் தாளவிதம்பரம் உடையவர் காணம் மயிலேறி கைலாயம் தன்னை சுழலவரும் இளையவனை தொழுவார் தாளவிதம்பரம் உடையவர் காணம் மயிலேறி கைலாயம் தன்னை சுழலவரும் இளையவனை தொழுவார் தாளவிதம்பரம் உடையவர் ஜக்குடு ஜன்னக்கிட்ட ஜக்குடு ஜன்னக்கிட்ட ஜன்னக்கிட்ட ஜனகிட்ட ஜனகிட்ட கிடதகி ஜனகிட்ட ஜனகிட்ட கிடதகி ஜனகிட்ட கிடதகி ஜக்குடு ஜன்னக்கிட்ட ஜக்குடு ஜன்னக்கிட்ட ஜன்னக்கிட்ட ஜனகிட்ட ஜனகிட்ட கிடதகி ஜனகிட்ட ஜனகிட்ட கிடதகி ஜனகிட்ட கிடதகி கடல் கிழிய மலை முறிய வரும் முருகன் அருள் பெற்று கதியது பெறலாம் கடல் கிழிய மலை முறிய வரும் முருகன் அருள் பெற்று கதியது பெறலாம் கடல் கிழிய மலை முறிய வரும் முருகன் அருள் பெற்று கதியது பெறலாம் தக்கிடதிகி திக்கிடதிகி தக்குடு தக்கிடதிகி 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 திக்கிடதிகி தக்குடு தக்கிடதிகி தக்கிடதிகி தக்குதி குததி கொங்கிட கிடதிகி தங்கி கிடதகதி கீதாம் தீகிதாம் நிறைவுற்றிருக்கின்ற இந்த வேளையில் திருமதி லலிதா அவர்களை நாங்கள் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம் ஓரிரு வார்த்தைகள் பேசுவதற்காக. அனைவருக்கும் வணக்கம். இந்த இனிய மதிய பொழுதிலே இந்த கலைக்கோயில் நுண்கலை கல்லூரியின் இந்த சிறந்த கிளை நிறுவன திறப்பு விழாவிற்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். கலைக்கோயில் நுண்கலை கல்லூரி தொடர்ந்தும் இவ்வாறு பல அரிய சேவைகளை செய்து தொடர்ந்தும் பல கிளைகளை திறந்து கனடாவில் தனது கிளைகளை பரப்பி விழுதுகளை ஊன்றி பறந்து வளர வேண்டும் என்று எனது மனமாற வாழ்த்தி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சபையில் இருக்கின்ற அவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த தருணத்திலே உங்களுடன் ஓரிரு வார்த்தைகள் இந்த கலைக்கோவில் நுண்கலை கல்லூரியினுடைய ஆற்றுகை மையம் கலைக்கோவில் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் சென்டர், இது எங்களுடைய பெரிய ஒரு கனவின் ஒரு சிறு பகுதி.
இந்த இந்த கனவின் ஒரு பகுதி நிறைவேறுவதற்கு பலர் எங்களுக்கு பின்னால், நீங்கள் எல்லோரும் இதை பார்க்கின்ற பொழுது கலைக்கோவில், குகன், வனிதா என்ற 2 பெயர்கள் மட்டும் உங்களுக்கு முன்னே தெரிகின்றது. ஆனால் இவ்வாறான ஒரு 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 இடத்தை, ஒரு ஆலயத்தை உருவாக்குவதற்கு பலர் எங்களின் பின்னால் எங்களுக்கு உறுதுணையாக இருந்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே முதலாவதாக எங்கள் பிறப்பில் இருந்து வழி நடத்தி இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கின்ற எங்களுடைய பெற்றோர்கள் திருமதி கனகேந்திரம் மற்றும் எனது துணைவியாருடைய பெற்றோர் தந்தையார் திரு பேரம்பலம். அவர் இங்கே இல்லை, அவர் இலங்கை சென்றிருக்கின்றார். ஆகவே முதலிலே எங்களுடைய பெற்றோரை திருமதி கனகேந்திரம் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். ஏனென்றால் இவ்வாறான ஒரு நிகழ்வுக்கு அடிப்படையாக இதை நாங்கள் சாதிப்பதற்கு வித்தாக இருந்தவர்கள் இவர்கள், எங்களை இந்த மண்ணிலே விதைத்தவர்கள். ஆகவே அவர்களுடைய கையாலே இந்த அமைவிற்கு, இந்த ஆலயத்தின் அமைவிற்கு உறுதுணையாக இருந்த பல வழிகளிலே எங்களுக்கு தோளோடு தோள் ஒன்று உழைத்த சில நல்ல உள்ளங்களை கௌரவிக்க வேண்டும். ஒரு மனிதன் வாழுகின்ற பொழுது அந்த மனிதனுக்கு, அந்த மனிதனுடைய சேவைக்கு, அந்த மனிதனுடைய நல்ல செயல்களுக்கு கௌரவங்கள் அளிக்கப்பட வேண்டும். அது எங்களுடைய மேதகு தலைவரின் ஆசையும் அவர் செயற்படுத்தி காட்டிய நடைமுறையும் கூட. அதை நாங்களும் ஒரு சிறு இதாக அதை பின்பற்றி இங்கே சிலரை நாங்கள் கௌரவிக்க இருக்கின்றோம். முதலிலே இந்த நிலையம் அமைவதற்கு எங்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்த இருவர் இங்கே, அதாவது இவ்வாறான ஒரு பெரிய இதுகள் அமைவதற்கு பொருளாதார வசதிகள் எல்லாம் மிகவும் சிக்கலாக இருக்கின்ற நேரம் கூட எங்களுக்கு உதவி செய்து நல்ல மனதோடு எங்களை ஊக்கப்படுத்தியவர்கள் திருமதி பகவத் சிங் அவர்கள். தானாகவே முன்வந்து மிகப்பெரிய உதவியை செய்தவர். ஆகவே அவரை முதலிலே இந்த மேடையிலே கௌரவிப்பதற்காக அழைக்கின்றோம். திருமதி பகவத் சிங் இவர் எங்களுடைய கல்லூரியோடு மிகவும் நெருக்கமாக இருக்கிறவர். அவருடைய மகன் சந்தோஷ் எனது மாணவன், அவன் மிருதங்க அரங்கேற்றம் முடித்தவர். அவர் இப்பொழுது கல்வியிலே மிகவும் ஆர்வமாக பிஸியாக இருப்பதால் எங்களுடைய கல்லூரி பக்கம் வருவது குறைவு. ஆனால் ஃபியூச்சரிலே கண்டிப்பா வருவார் என்று நம்புகின்றோம். திருமதி பகவத் சிங் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அவர்கள் சொல்லி இருந்தார்கள் கூப்பிட வேண்டாம் என்று. நான் இது தயவு செய்து நான் எல்லோருக்கும் சொல்கின்றேன், இது என்னுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு ஆசை, ஒரு விருப்பம். இதேபோல் இவரை போலவே மிகவும் எங்களுக்கு உறுதுணையாக உதவி செய்தவர் இன்னும் ஒரு நண்பர். அவர் என்னுடைய மாணவர்களின் தந்தையாக இருந்தாலும் எனக்கு ஒரு நெருங்கிய நண்பரை போன்றவர். அங்கே அவர்கள் திருமதி குமாரதாஸ் அவர்கள் எனக்கு கண்டிப்பாக சொல்லி இருந்தார், என்னை இதை பற்றி கதைக்கவே கூடாது என்று. அது அவருடைய பெருந்தன்மை. இருந்தாலும் எனக்கு ஒரு கடமை இருக்கின்றது. நாங்கள் யார்தேனும் ஒரு நல்ல செயல் செய்கின்ற பொழுது நாங்கள் அவர்களை கண்டிப்பாக கௌரவிக்க வேண்டும். திருமதி குமாரதாஸ் அவர்களையும் மேடை கலைக்கின்றோம். திருமதி குமாரதாஸ் போயிட்டு. அதேபோல் திருமதி பால்ராஜ் அவர்கள். பலருக்கு இது சர்ப்ரைஸாகவே இருக்கும். பயப்படுறாரோ தெரியாது. எல்லாம் இந்த ஒரு பொன்னாடியோடு எல்லாம் போக போகுதுன்னு. அப்படி இல்லை, பயப்படாதீர்கள்.
அடுத்து மிகவும் முக்கியமான ஒருவர், நீங்கள் எல்லோரும் அநேகமானவர்கள், நான் நம்பிக்கையாக கூறுகின்றேன், மிகவும் சந்தோஷமாக இந்த ஒரு ஆலயம், இந்த ஒரு நிலையம், ஆட்சிகை மையம் நல்ல முறையில் அமைந்திருப்பதாக பலர் என்னிடம் என்று சொன்னார்கள். மிகவும் சந்தோஷம். இதை அமைப்பதற்கு காலையிலே 5 அல்லது 6 மணியில் இருந்து இரவு சாமம் 11 மணி 12 மணி வரையும் இந்த ஒரு குறிச்சியையே சுத்தி நடப்பவர் திரு பிரேமகாந்தன் அவர்கள். நான் அவருடைய மனைவியாரிடமும் நான் மன்னிப்பு கேட்கின்றேன். காரணம், இந்த ஒரு 3-4 மாதத்தில் அவருடைய வாழ்க்கையின் பெரும் பகுதி இந்த ஒரு 4 சுவர்களுக்குள்ளேயே கழிந்து விட்டது. காலையிலே 6 மணி 5 மணிக்கு வருவார், இரவு 11 மணி 12 மணி வரையும் ஒரே வேலை செய்து ஒரு கட்டத்தில் சொல்லிவிட்டார், மாஸ்டர் தயவு செய்து என்னை இனி விட்டு விடுங்கள் என்று. அவருக்கு, அதாவது இந்த நிலையத்தை அமைத்தவர் பில்டர், த மார்க்வுட் கன்ஸ்ட்ரக்ஷனிங் உரிமை அவர்கள் இங்கே இருக்கின்றார், திரு பிரேம் அவர்கள். பார்ப்பதற்கு சின்ன பையன் மாதிரி இருந்தாலும் மிகவும் விஷயமானவர். அண்ட் இவ்வாறான இதுக்கு பின்னணியில் உதவி செய்த அவரை முழு நேரமும் இங்கே விட்டு வைத்த அவருடைய துணைவியார் இருக்கின்றார், அவரையும் மேடைக்கு அழைக்கின்றோம். வாங்க. அடுத்தது இன்னும் ஒருவர், அவர் இங்கே இல்லை என்று நினைக்கின்றேன், திரு சசி அவர்கள், சாட்மெட்ரல். அவரும் இந்த கட்டுமான படியிலே கணிசமான பங்கினை வழங்கியிருந்தார். அவருடன் இணைந்து திரு திலீபன் அவர்களும் கனெக்ட் ஸ்டீல் நிறுவன உரிமையாளர், அவரும் தன்னுடைய பங்களிப்பினை வழங்கியிருந்தார். அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகள். ஆனால் இங்கே அவர்கள் சமூகம் அளிக்கவில்லை. அடுத்து இன்னும் ஒருவர், இங்கே இந்த மண்டபம் மிகவும் அழகாக இருக்கின்றது. இந்த மண்டபத்திற்கு அழகு ஊட்டியவர்கள், இந்த நடன மாணவிகளுக்கு பவுண்டேஷன் போட்டு ஐப்ரோ எல்லாம் அடிப்பது போல் இந்த மண்டபத்தை மேலும் அழகுபடுத்தியவர் திரு சுகந்தன் அவர்கள். அவரையும் நாங்கள் இங்கே கௌரவிக்கின்றோம். அழகுபடுத்தியது மாத்திரமின்றி அவர் ஒரு வார்த்தை சொன்னார், உங்களுக்கு என்ன பிரச்சனை என்றாலும் மாஸ்டர் நீங்கள் என்னிடம் சொல்லுங்கள், நான் உதவி செய்ய தயாராக இருக்கின்றேன் என்று. இப்பொழுது கேட்காவிட்டாலும் என்றோ ஒரு நாளைக்கு கேட்பேன். அவருக்கும் நன்றி. அதோடு இங்கே இந்த ஸ்ட்ரோவில், டவுன் ஆஃப் ஸ்ட்ரோவில் சிட்டி நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். மற்றும் இந்த கொச்சாடோ பில்டர்ஸ் இதை விதண்டவர்கள் மற்றும் பலருக்கு நான் என்னுடைய நன்றியினை தெரிவிக்க வேண்டும். அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இன்னும் இவர்கள் இந்த அமைவிற்கு முன் வரிசையிலே நின்று முழுமையாக உழைத்தவர்கள். இவர்களை விட இன்று இந்த விழாவுக்கு எங்களுக்கு பல நாட்கள் இந்த விழாவை சிறப்பாக அமைப்பதற்கு எங்களுக்கு தோளோடு தோள் ஒன்று உழைத்தவர்கள், தங்களுடைய சரீர உதவிகளை வழங்கியவர், எந்த நேரமும் பார்க்காமல் உதவி செய்தவர்களுக்கும் இந்த நேரத்திலே நான் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த வகையிலே திரு குணபாலன் அவர்கள், எங்களுடைய இசை ஆசிரியரின் கணவர் திரு குணபாலன் அவர்கள் எங்களுக்கு கூப்பிட்ட போதெல்லாம் வந்து இங்கே எங்களுக்கு பல உதவிகளை செய்திருந்தார். ஈவன் நேற்றைய தினம் கூட நாங்கள் அதாவது நேற்று வந்து இன்று காலை 7:30 மணிக்குத்தான் நாங்கள் எல்லாரும் திரும்பி போனோம். அவ்வாறு பல உதவிகளை செய்த திரு குணபாலன் மற்றும் திரு
தவசிங்கம் சிவானி என்று சொல்லுவோம். தவசிங்கம் பல நாட்கள் எங்களுக்கு உதவியை அளித்திருக்கின்றார். மற்றும் திரு கண்ணன் கணினி போட்டோ உரிமையாளர், அவர் திரு அடப் ஸ்மார்ட் பிரிண்ட், இங்கே எங்களுக்குரிய பிரிண்டிங் எல்லாம் செய்து தந்தவர்கள். இதிலே ஃப்ரம் த டே ஒன்னிலிருந்து இது இப்படி அமையணும், அதை என்னுடைய பராமகன் சற்று உயரமாக இருக்கின்றார், ஏறி நிற்கின்றார் கதிரையிலே, திரு சவேசன் அவர்கள். அது அப்படி இருக்கும்னு சித்தப்பா, அது இப்படி இருந்தா நல்லா இருக்கும், இது அப்படி இருக்கும் என்று சொல்லி பல வழிகளில் உதவி செய்தவர். இன்னும் இன்று இங்கே பத்திரிகை துறையினர், மீடியா துறையை சார்ந்தவர்கள், திரு சார்ல்ஸ் அண்ணா தமிழ் மிரர் மற்றும் அனலை எக்ஸ்பிரஸ் உரிமையாளர் திரு விமல் அவர்கள், அவ்வாறு பலர் இந்த நிகழ்வுக்கு எங்களுக்கு உதவி அளிக்கின்றார்கள். குறிப்பாக திருமதி கிருபா எங்களுடைய கல்லூரியோடு பல வருடங்கள் 15 வருடங்களுக்கு மேலாக எங்களுடன் ஒன்றித்து உழைப்பவர்கள். இன்று கூட இந்த விழாவிலே அவருடைய பங்களிப்பு மிகவும் நல்ல முறையிலே எங்களுக்கு பங்களித்திருந்தார்கள். அவர்களுக்கும் நாங்கள் இங்கே எங்களுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றும் இது நான் குறிப்பாக குறிப்பிட்டு சொன்னது, பாலா அண்ணா கூட பல இங்கே வந்து சில வேளைகளிலே நான் தனியே இந்த இரவு 12 மணி 1 மணிக்கு நான் தனியே வரும்போது, குஹன் நீங்க தனியே போகக்கூடாது, நானும் வாரேன் என்று வந்து உதவி அளித்திருப்பார் என்னுடன். அவர்களுக்கும் நன்றியினை கூறிக்கொண்டு, இன்னும் நான் பெயர் குறிப்பிடாது விட்டாலும் தயவு செய்து, நாங்கள் எல்லோரும் கலைக்கோவில் குடும்பத்தவர்கள். இங்கே நான் ஆயத்தப்படுத்தி வரவில்லை, என்னுடைய மனதிலே எழுந்தது இங்கே ஏதோ செய்ய வேண்டும் என்று உடனே நான் ஒளிவாங்கியை தூக்கி விட்டேன். யாரையாவது நான் மறந்திருந்தால் தயவு செய்து மன்னித்து விடுங்கள். இங்கே முக்கியமாக அனைத்து பெற்றோர்கள், இங்கே பல பெற்றோர்கள் எங்களுக்கு கலைக்கோவில் என்பது ஒரு குடும்பம் என்பதை நிரூபிப்பதாக எங்களுடன் இணைந்து செயற்படுகின்ற பல பெற்றோர்கள் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு விதத்திலும் எங்களுக்கு ஒரு பக்கபலமாக இருந்து, இது மட்டுமில்லை, இன்னும் பல பெரிய விடயங்களை நாங்கள் வெற்றிகரமாக நிறைவேற்றுவதற்கு அவர்கள் ஊக்கமளிப்பார்கள். அவர்கள் ஊக்கம் அளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நான் நன்றியினை கூறிக்கொண்டு, இங்கே இன்னும் எங்களுடைய ஆசிரியர்கள், எங்களுடைய கல்லூரியிலே கடமையாற்றுகின்ற ஆசிரியர்கள் மிகவும் அந்த தன்னடக்கம், அந்த பொறுமை, பொறுப்புணர்ச்சி மற்றும் பொறுமை என்பவற்றோடு எங்களுடைய வழிகாட்டுதலிலே எங்களுக்கு பக்கபலமாக நடை போட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கின்ற எங்களுடைய our own team of teachers, நாங்கள் மிகவும் பெருமையாக சொல்லுவோம், நாங்கள் உருவாக்கிய, எங்களுக்காக உருவான எங்களுடைய ஆசிரியர்கள். இங்கே நீங்கள் பார்த்திருப்பீர்கள், இந்த விழாவின் ஆரம்பத்தில் கூட அனைவருக்கும் நான் ஒவ்வொருவராக பெயர் குறிப்பிடவில்லை, அனைத்து எங்களுடைய ஆசிரியர்களுக்கும் நன்றி, அவர்களுடைய குடும்பத்தவர்களுக்கும் நன்றியினை கூறிக்கொண்டு, இன்று மற்றும் குறிப்பாக இந்த விழாவிலே தங்களுடைய பங்களிப்பை நிறைந்த இந்த குட்டி கலைஞர்கள், ஆசிரியர் வாராகி விஜயராஜா அவருடைய மாணவி செல்வி அபிஷாவினுடைய பெற்றோர்கள், எப்போது நாங்கள் அந்த ரிஹர்சலுக்கு கூப்பிட்டாலும் பல பெற்றோர்கள், நாங்கள் பல விடைகளிலே பிள்ளைகளுக்கு நாங்கள் நல்ல திறமை இருந்தாலும் எங்களுடைய நேரமின்மை காரணமாக அது தட்டி கழிக்கப்படுவதுண்டு. ஆனால் அப்படி இல்லாமல் திறமையுள்ள பிள்ளைகளை தங்களுடைய நேரங்களை பார்க்காது, எந்த நேரம் ரிஹர்சலுக்கு கூப்பிட்டாலும் எப்போது ப்ரோக்ராம் என்றாலும் அவர்கள் தங்களுடைய நேரத்தை பார்க்க அந்த குழந்தைக்கு வழிகாட்டி கொண்டு வந்து இந்த இவ்வாறு நல்ல நிகழ்வுகள் இடம்பெறுவதற்கு உறுதுணையாக இருப்பவர்கள். அந்த பெற்றோர்களுக்கும் திருமதி லசந்தி ராஜ்குமார் அவருடைய பிள்ளை கூட, அவர் மிகவும் பிரசித்தமான ஒரு ஆசிரியர். இங்கே அந்த குழந்தையும் இங்கே வயலின் வாசிச்சிருந்தார் கிஷாரி. அந்த குழந்தைக்கும் அந்த பெற்றோர்களுக்கும் நன்றி கூறுவதோடு என்னுடைய மாணவர்கள் இங்கே பங்கு பெற்றிருந்தார்கள், அவர்களுக்கு மிக நன்றியினை கூறிக்கொண்டு, மற்றும் வைஷ்ணவி என்று அவர் வாசிப்பதாக இருந்தது, ஆனால் அவர் வாசிக்க இருந்த நிகழ்வு தடைப்பட்டதால் வாசிக்க இருந்தாலும் இந்த நிகழ்வுக்கு தான் வந்து இங்கே சிறப்பித்திருக்கின்றார், மிகவும் மகிழ்ச்சி. இன்னும் அனைத்து கலைஞர்கள் இங்கே இன்று வருகை தந்த பல கலைஞர்கள் வந்திருந்தார்கள். எல்லோரும் இன்று ஞாயிற்றுக்கிழமை அவர்களுக்கு வேறு புரோகிராம்கள் இருந்தபடியால் அவர்கள் சென்று விட்டார்கள். அனைத்து கலைஞர்களுக்கும் ஒரு கலைஞர் என்ற முகையிலே
நன்றியினை கூறுகின்றேன். இன்னும் இந்த விழாவிலேயே சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்ட ஸ்ட்ரோவில் மேயர் மற்றும் திரு நீதன் ஷான், திரு கழி ஆனந்த சங்கரி அவர்கள் அனைவருக்கும் நன்றியினை கூறிக்கொண்டு, இங்கே இந்த நிகழ்வை சிறந்த முறையிலே தொகுத்து வழங்கிய திருமதி விஜிதா சுரேஷ் மயில்வாகனம் அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு, இன்னும் இங்கே இந்த ஒலி அமைப்பினை செய்து தந்த ஜது அவருடைய நிறுவனம், அவருடைய தம்பி கபிலன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியினை கூறிக்கொண்டு, இன்னும் அனைத்து வழிகளிலுமே எங்களுக்கு கேட்டரிங் செய்திருந்த செஃப் ரமணா மற்றும் தினேஷ் என்னுடைய சகோதரர் அவர்களுக்கும் நன்றியினை கூறிக்கொண்டு, அனைத்து வழிகளிலும் எங்களுக்கு உதவி செய்த அனைவருக்கும் நன்றியினை கூறிக்கொண்டு, நீங்கள் மேலும் எங்களுடன் தொடர்ந்து இந்த பயணத்தில் பயணிக்க வேண்டும் எனவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கடலில் தேனமுத துணர்வூறி இன்பரசத்தே பருகி பல காலம் என்ற நோயை காதரவுற்றருள்வாயே உம்பர் கருத்தேன மணி கசிவாகி பொன்கடலில் தேனமுத துணர்வூறி இன்பரசத்தே பருகி பல காலம் என்ற நோயை காதரவுற்றருள்வாயே தம்பி தனக்கானவன தனைவோனே தந்தை வலத்தால உள்கை கனியோனே அன்பத்தமக்கான நிலை பொருளோனே ஐந்து கரத்தானை முக பெருமாளே தம்பி தனக்கானவன தனைவோனே தந்தை வலத்தால உள்கை கனியோனே அன்பத்தமக்கான நிலை பொருளோனே ஐந்து கரத்தானை முக பெருமாளே இன்பரசத்தே பருகி பல காலம் என்ற நோயை காதரவுற்றருள்வாயே ஐந்து கரத்தானை முக பெருமாளே வணக்கம். காலத்தோடு கைகோத்து செல்வோம்.
இப்பொழுது சரியாக நேரம் 3 மணி. விடுதலைக்காக தம் இன்னுயிர் விலை தந்த போராளிகளுக்கும் போர் அனர்த்தங்களால் உயிர் நீத்த அப்பாவி தமிழ் உறவுகளதும் ஆத்ம சாந்திக்காகவும் உலகமெங்கும் அமைதி பெற வேண்டும் என்ற வேண்டுதலோடும் எல்லோரும் எழுந்து நின்று அமைதி வணக்கம் செலுத்துவோம். வணக்கம். அமைதி வணக்கம் நிறைவு பெற்றது. தாய் வாழ்த்து இசைக்க நான் அழைப்பது இசையிலும் நடன கலையிலும் சிறந்து விளங்கும் கலைமகள், இள வயதிலேயே பல சாதனைகளை படைத்தவர், தமிழர் தகவல் இளையோர் சாதனை விருது பெற்ற சரித்திர வசந்தம் ஐஸ்வர்யா சந்துரு அவர்களே, வாருங்கள் தமிழ்த்தாய் வாழ்த்து பண் பாடுங்கள் என்று அன்போடு அழைக்கின்றேன். வாழ்க நிரந்தரம், வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே. வானமலர்ந்ததனைத்தும் அறிந்திடும் வன்மொழி வாழியவே. கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே. எங்கள் தமிழ் மொழி, எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே. சூழ்களி நீங்க தமிழ் மொழியோங்க துலங்குக வையகமே. தொல்லை வினை தரு தொல்லையகன்று சுடர்க தமிழ்நாடே. வாழ்க தமிழ் மொழி, வாழ்க தமிழ் மொழி, வாழ்க தமிழ் மொழியே. வானமலர்ந்ததனைத்தும் அறிந்திடும் வளர்மொழி வாழியவே. தமிழ் மொழி வாழியவே. நன்றி ஐஸ்வர்யா. எல்லோரும் அமருங்கள். இப்பொழுது ஆசி உரை வழங்குவதற்கு சிவஸ்ரீ சீனா ஏகாந்த குருக்களை அன்போடு அழைக்கிறேன். இவர் இந்த அரங்கிற்கு ஒன்றும் புதியவர் அல்ல. இதற்கு முன்பும் பல தடவை இந்த அரங்கிலே ஆசி உரை வழங்கியிருக்கின்றார். எங்கே குருவே, வாருங்கள், உங்கள் ஆசி உரையை தாருங்கள். திருவாக்கும் செய்கருமம்
கைகூடும் சென்சொற்பெருவாக்கும் பெடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆனை முகத்தானை காதலால் கூப்புவர் தம் கை. அன்பே உருவான இறைவன் திருவடிகளை வணங்கி இன்றைய நன்னாளில் இங்கே மிக சிறப்பாக நடைபெற இருக்கின்ற இந்நிகழ்விற்கு தலைமை வகிக்கின்ற பெருமதிப்புக்குரிய தலைவர் அவர்களே, தமிழர் தகவல் ஆசிரியர் திருச்செல்லம் அவர்களே, ரஞ்சியக்கா அவர்களே, தமிழர் தகவல் சஞ்சிகையின் நிர்வாக குழுவினரே, இங்கு சமூகம் தந்திருக்கும் சுவாச்சாரிய பெருமக்களே, அறிஞர்களே, கலைஞர்களே, பெரியவர்களே, விருது வரவிருக்கும் பிரமுகர்களே, சபையோர்களே, உங்கள் அனைவருக்கும் முதலில் எனது வணக்கத்தையும் நல்ல ஆசைகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கனேடிய நாட்டில் தமிழர்களின் ஒரு அடையாளமாக மிக நீண்ட காலமாக உரிய காலத்தில் வெளிவருகின்ற அதிசிறந்த மாத சஞ்சிகை தமிழர் தகவல். மக்களுக்கு வேண்டிய அரிய பல தகவல்களையும் அறிவுபூர்வமான கட்டுரைகளையும் இன்னும் மருத்துவம், சட்டம் சம்பந்தமான தகவல்களையும் காப்புறுதி சம்பந்தமான தகவல்களையும் சுவை குன்றாது அத்துறை சம்பந்தமானவர்கள் எழுதி வருவது சிறப்பும் பெருமையும் மிக்க விடைமையாகும். தமிழர் தகவல் இன்று தனது 27வது அகவை பூர்த்தி செய்கிறது என்பதை எண்ணும் போது மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் உள்ளது. இதற்காக அல்லும் பகலும் அயராது உழைத்து கொண்டிருக்கும் அத்தனை பேருக்கும் என் உளப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய நேர்த்தியான செயற்பாடே அவர்களின் வெற்றிக்கான ரகசியம். அவருடைய முக்கிய செயற்பாடுகளில் ஒன்றான பல்துறை பிரமுகர்களை அழைத்து தெரிவு செய்து ஆண்டுதோறும் கௌரவம் செய்து பெருமைப்படுத்துவதாகும். இந்த நிகழ்விற்கு பார்த்தால் முதியவர் முதல் மாணவர் வரை தகுதியானவர்களை தகுதியான துறையில் விருது பெறுவார்கள். இப்படியான ஒரு நிகழ்வை முதலில் அறிமுகப்படுத்தியது எனக்கு தெரிந்த வகையில் திருச்செல்வம் அவர்களாகத்தான் இருக்க முடியும் என்று நம்புகிறேன். அறிஞர்கள், கலைஞர்கள் வாழும் காலத்திலேயே கௌரவிக்கப்பட வேண்டும் என்ற உயரிய நோக்கம் கொண்ட இவர்கள் இதுவரையில் பல நூற்றுக்கும் மேற்பட்டவர்களை பாராட்டி கௌரவம் செய்துள்ளார்கள். அவருடைய இந்த பொது நோக்கு எண்ணம் மென்மேலும் பல நன்மைகளை தரும் என்றதில் ஐயமில்லை. தமிழர் தகவல் சஞ்சிகை மென்மேலும் சிறந்த முறையில் வெளிவர வேண்டும், எல்லோருக்கும் பயன் தர வேண்டும். அதற்கு ஆண்டவன் அவர்களுக்கு பரிபூர்ண நல்லாசிகளை கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்தி எனது நல்லாசிகளையும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றிகள் குருவே. இப்பொழுது என்னுரைக்கு செல்வதற்கு முன்பாக தகவல் நிர்வாகத்தின் முக்கியமான 3 அறிவித்தல்களை சொல்லிவிட்டு செல்லலாம் என்று நினைக்கின்றேன். அன்பு கட்டளை 1, உங்கள் கைத்தொலைபேசிகளை விழா நிறைவு பெறும் வரை உறக்க நிலையில் வைத்துக் கொள்ளுங்கள். அன்பு கட்டளை 2, விழா அரங்கத்திற்குள் தயவு செய்து இருக்கையை விட்டு எழுந்து நடந்து திரிதலை தவிர்த்துக் கொள்ளுங்கள். அன்பு கட்டளை 3, அன்பு அறிவித்தல் 3, கழிவறைக்கு செல்பவர்கள் மின்தூக்கியின் பக்கமாக கழிவறை இருக்கிறது என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். தயவு செய்து இந்த கட்டளைகளை மதித்து ஒத்துழைப்பு தருவீர்கள் என்று நம்பிக்கொண்டு இப்பொழுது என் உரைக்கு செல்கின்றேன். கால அளவை மீறாமல் 2 நிமிடங்களுக்குள் பேச்சை முடித்துவிட வேண்டும். அறிஞர்கள், சாதனையாளர்கள் பார்க்கின்ற முகமெல்லாம் அறிவு மனம் வீசுகிறது. இவர்களுக்கு முன் நானா என்று நினைத்து பார்த்தால் எனக்கு மனதிற்குள் வேர்க்கிறது.
கட்டழகு இளமங்கை கண்ணெதிரே நிற்க கண்ணிமைக்கும் கணத்திற்குள் சட்டென்று பார்த்துவிட்டு கண்களை மூடு என்றால் அது முடியுமா? 2 நிமிடங்கள் முயற்சிக்கின்றேன். நான் கட்டழகு இளமங்கை என்பது தமிழர் தகவல் பெண்ணாளை. தமிழர் தகவல் பெண்ணாளை பற்றிய விளக்கங்கள் அறிந்தவர்கள் தான் இங்கே வந்திருக்கிறீர்கள். அதனால் அந்த அழகு கன்னியை பற்றிய அறிமுகம் தேவையில்லை. என் நேரத்தை குறைத்துக் கொள்ளுகிறேன். சூரியன் இருப்பது எப்படி தெரியும்? சூரியன் என்பது என்ன? இது என்ன ஒரு முட்டாள்தனமான கேள்வி என்று நினைக்கிறீர்களா? இல்லை. 1000 கோடான கோடி கதிர் கரங்களை கொண்டு சூரியன் இந்த நாளுக்கு வெள்ளையடிக்கவில்லை என்றால் எவராவது சூரியனுக்கு மதிப்பு கொடுப்போமா? இல்லை. வான் சிறப்பு என்று வள்ளுவன் சொன்னானே, ஆகாய மேகம் மலை தூளியை மண்ணில் நனைக்கவில்லை என்றால், மலை தூளி வந்து மண்ணை நனைத்து சொல்லவில்லை என்றால் வான் சிறப்பும் பெரியதல்ல. அப்படித்தான் தமிழர் தகவல். தகவல் பெண்ணிகள் வரலாற்றை இந்த உலகம் அறியும். அந்த வரலாற்று அழகுக்கு முக்கியமான காரணம் அதன் பக்கங்கள் ஒவ்வொன்றிலும் முத்து குவியலாய் பதிக்கின்ற அந்த படைப்பாளிகள். அந்த படைப்பாளிகள் இல்லை என்றால் தமிழர் தகவலின் சிறப்பே இல்லை. ஆகவே வாழ்த்துதற்குரியவர்கள் அவர்கள். வண்ணப்பூக்களின் கோலங்கள் தானே நந்தவனத்துக்கு அழகை தருகிறது. பல வண்ண பட்டு நூலாடைகளை கொண்டு பிணைந்த சேவைதானே மணவரைக்கு வருகிறது. திருக்குறளின் பக்கங்களை புரட்டி பாருங்கள். ஒவ்வொரு பக்கங்களிலும் அதிகாரம் கோலோச்சும். அப்படித்தான் நல்ல அறிவியல் சாதனையாளர்கள், அறிவாளர்கள், பெரியோர்கள் பதித்த முத்து குவியலால் அந்த பக்கங்கள் நிறைந்திருப்பதால் அந்த பக்கங்களை புரட்ட புரட்ட தமிழர் தகவலின் அழகு தெரிகிறது. இது உலக அளவில் தலை சிறந்த தகவல் இலக்கியமாக படைத்தவர்கள் அந்த எழுத்தாளர்கள். வளர்ந்து வரும் அடுத்த தலைமுறையின் ஆவணமாக இந்த தமிழர் தகவலை உருவாக்கியவர்கள் அந்த படைப்பாளிகள். அவர்கள் வாழ்த்துதற்குரியவர்கள். இன்று தகவல் தொழில்நுட்பம் கோள்களோடு கொஞ்சி விளையாடுகிறது. உங்கள் சுட்டு விரல் நுனி பட்டால் போதும் உலகின் மறுமுனையில் இருக்கும் சொந்தங்களோடு கூடி கூழ் குடித்து மகிழலாம். இந்த அளவுக்கு வளர்ந்துவிட்ட ராட்சத தொழில்நுட்பத்தின் முன்னே முட்டி மோதி அதையும் தாண்டி 27 ஆண்டுகள் வெற்றி நடை போட்டிருக்கிறது. 28வது வருடத்தில் என்று சுவடு பதிக்கிறது என்றால் தமிழர் தகவலும் அதன் எழுத்தாளர்களும் பாராட்டுதலுக்குரியவர்கள். ஒரு உதாரணம் மட்டும் சொல்லி முடிக்கின்றேன். உலகில் எந்த தகவல் நுட்பமும் எந்த விஞ்ஞானமும் பூக்களில் இருந்து தேனை எடுப்பதற்கு கருவிகள் கண்டுபிடிக்கவில்லை, கண்டுபிடிக்கப் போவதும் இல்லை. லாவகமாக பூவிதழுக்கு வலிக்காமல் தேனை எடுக்க தேனீக்களால் மட்டும்தான் முடியும். அப்படித்தான் தமிழர் தகவல் ஒவ்வொரு அறிஞர்களையும் தட்டி தட்டி தேடை தேடை துறமை சேகரித்த அமுத தகவல் தேன் துளிகளை சுமந்து வருவதால் தகவல் நுட்பத்தோடு போராடி இன்று தலை சிறந்திருக்கிறது. தலை சிறந்த வரலாற்று இலக்கியமாக இருக்கிறது. தகவல் சஞ்சிகைகளில் இது ஒரு அதிசயம். கடைசி தமிழன் உள்ளவரை இது வாசம் வீசும் வீசும் என்று சொல்லிக்கொண்டு அடுத்ததாக இந்த பொழுதை இனிய பொழுதாக்க தமிழரங்க தலைமை ஏற்க நான் தலைவரை அழைக்கின்றேன். திருமதி ரஞ்சி திரு அவர்கள். இவர் தமிழர் தகவலின் இணை ஆசிரியராக அதன் ஆரம்பத்தில் இருந்தே கடந்த 27 வருடங்கள் பணியாற்றி வருகிறார். கடந்த 40 வருடங்களுக்கு மேலாக கனடாவிலும் இலங்கையிலும் கணித விஞ்ஞான ஆசிரியராக கடமையாற்றி வருகிறார். இவரது தமிழர் தகவலுக்கான பணியை ஒரே வரியில் சொல்வதாயிருந்தால் தமிழர் தகவல் எழுத்துப்பிழைகள் ஏதுமின்றி வருவதற்கு மூல காரணமாய் முக்கிய காரணமாக விளங்குபவர் திருமதி ரஞ்சி திரு அவர்களே. வாருங்கள், தலைமை ஏற்க வாருங்கள். இதுவரை திருவாளர் கலாராஜன் அவர்களுடைய நல்ல தமிழை கேட்டீர்கள். இப்பொழுது என்னுடைய கொச்சை தமிழை கேட்கப் போகின்றீர்கள்.
உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்காக தமிழர் தகவல் 27வது ஆண்டு பூர்த்தி விழாவுக்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். இன்று தத்தம் பணிகளுக்காகவும் சாதனைகளுக்காகவும் விருதுகள் பெற வந்திருக்கும் பிரமுகர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றி. இன்றைய விழாவை தொடக்கி வைத்து உரையாற்றிய தமிழாலயம் அதிபர் திரு கலாராஜன் அவர்களுக்கும், தமிழ் வாழ்த்து இசைத்த வளரிளங்கலைஞர் ஐஸ்வர்யா சந்துரு அவர்களுக்கும், ஆசியுரை வழங்கிய மதிப்புக்குரிய ஐயா சிவஸ்ரீ ஜெயகாந்த குருக்கள் ஐயா அவர்களுக்கும் அனைவர் சார்பிலும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இன்று மிகவும் மகிழ்வுடன் உள்ளேன். ஏனென்று நினைக்கிறீர்களா? தமிழர் தகவல் வெளிவர ஆரம்பித்து 27 ஆண்டுகள் நிறைவு பெற்றுள்ளன. 27 ஆண்டுகளும் இந்த மண்டபத்தில் நிகழ்ந்தேறிய வருடாந்த விழாக்களில் ஒன்றை தவிர அனைத்திலும் பங்கு பெற்றுள்ளேன். ஆனால் 27வது ஆண்டில் தான் மேடை நிகழ்வில் பங்கு பெற்றும் சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. இதுவே எனது பெரும் மகிழ்ச்சிக்கு காரணம். நன்றி. இச்சந்தர்ப்பத்தை வழங்கிய முதன்மை ஆசிரியர் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். தமிழர் தகவலை ஆரம்பித்த காலம், அதன் நோக்கம், அதனுடைய பயணம் என்பது பற்றி நான் விரிவாக எடுத்து கூற வேண்டிய தேவை இருக்காது என்று எண்ணுகிறேன். வந்தேறு குடிகளாக வந்த எமது மக்களின் மொழி பிரச்சனையை அறிந்து அவர்களுக்கான வாழ்வாதார தகவல்களை அவர்களின் தாய்மொழியான தமிழில் வழங்க வேண்டும் என்பதே இதனுடைய அடிப்படை நோக்கம். முதல் 10 ஆண்டின் பின்னர் இதில் மாற்றம் ஏற்பட்டது. கனடிய தமிழரின் வாழ்க்கையை பதிவுக்குள்ளாக்கி அதனை ஆவணப்படுத்த வேண்டும் என்ற காலத்தின் தேவையே அந்த மாற்றம். மத்தியில் உள்ள கல்வியலாளர்கள், பல்துறை சார் விற்பனர்கள், சாதனை விற்பனர்கள், 2ஆம் தலைமுறையினர் என்று நாங்கள் கூறும் இளம் பராயத்தினர், இவர்களுடைய துணையுடன் ஆவணப்படுத்தல் மிக நேர்த்தியாக மேற்கொள்ளப்படுவதை அவ்வப்போது கிடைத்து வரும் பின்னூட்டல்கள் எமக்கு தெரிய தருகின்றன. இது எமது செயற்பாட்டுக்கு ஊக்கமாத்திரையாக அமைகிறது. கனடிய தமிழருக்கென ஆரம்பிக்கப்பட்ட தமிழர் தகவல் குறுகிய காலத்துள் அனைத்துலக சஞ்சிகையாக மாற்றம் பெற்று அனைவரது பாராட்டையும் பெற்று வருவது மேலும் நமக்கு உற்சாகத்தை தருகிறது. இந்த வெற்றியின் பங்காளர்கள் நீங்கள் ஒவ்வொருவருமே. சமூகத்திலிருந்து சமூகத்துக்கு என்ற அடிநாகத்துடன் வெளிவரும் தமிழர் தகவல் பொது சொத்து. இதனால் இன்று தமிழர் தகவல் குடும்பம் புலம்பெயர் தமிழர்கள் வாழும் நாடுகள் அனைத்தையும் உள்ளடக்கியதாக விரிவு பெற்றுள்ளது. இந்த வளர்ச்சியின் பங்காளர்களான உங்கள் எல்லோருக்கும் எங்களின் இதயம் குவிந்த நன்றி. எனக்கு தரப்பட்ட 3 நிமிடங்கள் முடிவடையும் நேரம் நெருங்கிவிட்டது என உணர்கிறேன். இன்னொரு முறை இன்னொரு விழாவில் எனக்கு சந்தர்ப்பம் தரப்பட்டால் உங்களுடன் மேலும் உரையாடுவேன் என்று கூறி அடுத்த நிகழ்ச்சிக்கு செல்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த நிகழ்ச்சியில் தாக்கும். அடுத்ததாக இளந்தளிர் சுவடு ஆண்டுமலர் வெளியீட்டுரையை நிகழ்த்த திரு கந்தசாமி கங்காதரன் அவர்களை அழைக்கிறேன். அவரை பற்றி உங்களுக்கு எல்லோருக்கும் நன்றாக தெரியும். அவர் எழுத்தாளர், ஒலிபரப்பாளர், நாடக கலைஞர், அதைவிட நல்ல பேச்சாளரும் கூட. அவையோருக்கு வணக்கம். முதலில் இன்றைய தமிழர் தகவல் விருது விழாவில் சமூகத்துக்கும் கனடிய தேசத்துக்கும் ஆற்றி வருகின்ற அரும்பணிகளுக்காக விருது பெறும் அந்த எண்மருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழர் தகவலுக்கும் எனக்குமான உறவு 2005 தொடங்கியது. அந்த ஆண்டின் பிப்ரவரியில் ஒரு மாலை பொழுதில் தமிழ் வணிக நிறுவனம் ஒன்றில் தற்செயலாக கண்ணில் பட்டது ஒரு நூல். ஒன்றே ஒன்று மட்டுமே இருந்தது. அது இலவசம் என்று நிறுவன பொறுப்பாளர் சொன்னபோது நம்ப முடியவில்லை. இத்துணை நேர்த்தியாக இத்தனை பக்கங்களில் அச்சிடப்பட்ட இந்நூலை இலவசமாக கொடுப்பது எப்படி கட்டுப்படியாகும்? என் வாயால் வில்லங்கம் வருவது வளமை. வரும் என்று அப்போது எனக்கு தெரியும்.
ஆதலால் தானம் கிடைத்த மாட்டின் பல்லை தடவி பார்க்காமல் நூலை கொண்டு வந்து வாசிக்க தொடங்கி அந்த இரவே ஏறத்தாழ முக்கால் திட்டம் முடித்துவிட்டேன். அடுத்த புதன்கிழமை மதியம் கனடிய தமிழ் வானொலியின் திண்ணை நிகழ்ச்சியில் தொலைபேசி வழியாக கலந்து கொண்டு நூலை பற்றிய குட்டி விமர்சனம் ஒன்றை செய்தேன். அத்தனையும் முத்தான கட்டுரைகள், வாசிக்க வாசிக்க ஆர்வத்தை தூண்டும் பலவகைப்பட்ட கட்டுரைகள். புதிதாக கனடா வருவோருக்கு நல்ல துணை. இத்தனைக்கும் தொடங்கி முடியும் வரை எங்குமே விளம்பரம் இல்லை. எப்படி இது சாத்தியம் என்று கேட்டேன். பணியிலிருந்த ஒலிபரப்பாளர் பொன்னையா விவேகானந்தன். அவர் சில வேளைகளில் வீட்டில் மனைவி கேட்கும் கேள்விக்கு பதிலளிப்பது போலவே வானொலியிலும் பேசுவார். கேள்விக்கும் விடைக்கும் சம்பந்தம் இருக்காது. ஆனால் கட்டுக்குள்ளே நிற்பார். பல ஆண்டுகளாக தொடர்ச்சியாக இந்த ஆண்டு மலர் வெளியிடப்படுகின்றது இலவசமாகவே என்றார் அவர். திண்ணையில் பேசியது தமிழர் தகவல் ஆசிரியர் எஸ். திருச்செல்லம் அவர்களுக்கு போய் சேர்ந்திருக்கின்றது. ஒரு நிகழ்வில் சந்தித்தோம். பின்னர் அதே ஆண்டு கனடாவின் பிறந்த நாளை ஸ்காபரோ சிவிக் சென்டரில் தமிழர் தகவல் கொண்டாடியது. எனக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது. அதன் பின்னர் நிகழ்வை பற்றி எழுதி தருமாறு ஆசிரியர் எஸ். திருச்செல்லம் அவர்கள் என்னிடம் கோரிக்கை விடுத்தார். அதுவரையில் என் வீட்டுக்கு எழுதிய பல கடிதங்கள், அவ்வப்போது எழுதிய சில காதல் கடிதங்கள் தவிர வேறு எதுவும் எழுதி எனக்கு பழக்கமில்லை. முதல் காதல் கடிதம் எழுதிய போது இருந்த பயம், பதற்றம், தயக்கத்தோடு எழுதினேன். என் வாழ்வில் நான் எழுதி முதலில் அச்சாரிய கட்டுரையை தமிழர் தகவல் மாத இதழில் பார்த்தபோது என்னாலும் எழுத முடியும் என்றொரு நம்பிக்கை உருவானது. அதன் பிறகு தமிழர் தகவல் மாத இதழில் இடையிடையே நான் எழுதுவதுண்டு. ஆண்டு மலரில் தொடர்ச்சியாகவே எழுதிக் கொண்டிருக்கின்றேன். தகவல் அறிவு திரட்டாக திகழும் தமிழர் தகவலில் இதுவரையில் 450க்கும் அதிகமானவர்களின் ஆக்கங்கள் வெளியாகி இருக்கின்றன. அவர்களுள் தமிழர் தகவலில் முதலில் எழுதத் தொடங்கியோர் 170 வரையிலானோர், பலர் இளையவர்கள். தமிழர் தகவலுக்கு இது 27வது ஆண்டு நிறைவு. இந்த பெருமைமிகு நிகழ்வை குறிக்கும் முகமாக இளந்தளிர்ச்சுவடு வெளியிடப்படுகின்றது. இளந்தளிர்ச்சுவடு இதுதான் உங்கள் பார்வைக்கு. 20 கடந்த இளந்தாரி பருவத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு அழகான பெயர் இந்த ஆண்டு மலர்களுக்கு சூட்டப்படுவதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். 2012 21 ஆண்டு நிறைவில் இளந்தை மலர், தொடர்ந்து இளவலர் மலர், இளமுகை சுவடு, இளங்கதிர் சுவடு, இளந்தோப்பு சுவடு, இளவானை சுவடு என்று வளர்ந்து இன்று 27 ஆண்டு நிறைவில் எங்கள் கைகளில் தவழ்கின்றது இளந்தளிர் சுவடு. இளந்தளிர் சுவடு பெயருக்கேற்ப இளந்தளிர் வண்ணத்திலேயே மேலும் இளந்தளிர் சுவட்டில் இம்முறை 67 ஆக்கங்கள் வெளியாகி இருக்கின்றன. வளமை போன்று பேசுபொருளை கருத்தில் கொண்டே ஆக்கங்களின் ஒழுங்கு தொகுதி தொகுதியாக அல்லது கொத்தணைகளாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது. 4 திணைகளாக இருந்த தமிழர் வாழ்நிலம் பாலை நிலம் சேர்ந்து 5 ஆகி இப்போது பனிப்புலமும் சேர்ந்து 6 ஆகி இருக்கின்றது. பனிப்புலமாக இருக்கக்கூடிய கனடாவில் தமிழர் வாழ்வை ஆவணப்படுத்தக்கூடிய சில ஆக்கங்கள் இளந்தளிர் சுவட்டில் இடம்பெற்றுள்ளன. கனடாவில் வாழும் அடுத்த தலைமுறைகளின் அடையாள தேடல், தாயகத்துடனான உறவு நிலை, எதிர்காலம், கனடாவில் நிலவிய அடிமைத்தலை, அந்த அடிமைத்தலையில் இருந்து மூச்சு, கனடாவில் பாலின சமத்துவம், குடும்ப உறவில் சட்ட ஆலோசனை, கனடிய உணவும் பல்கலாச்சார உணவும் என்று பல துறைகளை தழுவிச் செல்லும் ஆக்கங்களோடு கனடாவில் தமிழர் வாழ்வு நிலையின் மாற்றத்தையும் தமிழர் வாழ்வு நிலையின் மாற்றத்தையும் தமிழ் கனடியர்கள் கனடாவுக்கு ஆற்றும் பங்களிப்பையும் விவரிக்கும் ஆக்கம் ஒன்றும் குடிசன கணக்கெடுப்பு பற்றிய கட்டுரையும் மலரிலே உள்ளன. குடிசன கணக்கெடுப்பு நடைபெறும் காலங்களில் எல்லாம் அந்த கணக்கெடுப்பில் ஏன் கலந்து கொள்ள வேண்டும், படிவம் நிரப்பும் போது கவனத்தில் கொள்ள வேண்டிய முக்கியமான விடயங்கள் என்ன என்பதை சலிக்காது தெளிவுபடுத்தி வருகின்றது தமிழர் தகவல். வானொலிகளில் பணியாற்றிய காலங்களில் இது தொடர்பான தகவல்களை நேயர்களோடு பகிர்ந்து கொள்ள எனக்கும் உதவியது தமிழர் தகவலே. ஆவணப்படுத்தலின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் ஆக்கங்களும் இடம்பெற்றிருக்கின்றன. 1991 முதல் அந்தந்த மாதத்தின் நிகழ்வுகளை எழுத்திலும் படங்களாகவும் தமிழர் தகவல் பதிவு செய்து வருவதையும் ஆவணப்படுத்தி வருவதையும் குறிப்பிட்டே ஆக வேண்டும். அடுத்து உடல் நலம், உளநலம், ஆரோக்கியமான உணவு பழக்கங்கள் தொடர்பில் 15 வரையிலான கட்டுரைகள் இடம்பெற்றிருக்கின்றன. ஒரே நூலிலே இந்த விடயங்கள் தொடர்பில் பயனுள்ள இத்தனை ஆக்கங்களை காண்பது வியப்பளிக்கின்றது. மொழி, கல்வி,
வாசிப்பு ஆகிய விடயங்களை தாங்கிய ஆக்கங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அன்றாட வாழ்வின் அவதானிப்புகள் நிறைந்தவையும் ஆய்வு நோக்கில் அமைந்தவையுமான கட்டுரைகளோடு ஆழ்மனதின் இயக்கங்களை பிரதிபலிக்கும் கட்டுரைகளும் கவனத்தை ஈர்க்கின்றன. நமக்கென்று நலியா கலையுடையோம் என்று பெருமை கொண்டிருந்த நாம் போரினாலும் இடம்பெயர்வு புலம்பெயர்வினாலும் கலைகளை பேணுவதில் ஒரு தொய்வையும் கண்டவர்கள். புலம்பெயர் தேசத்தில் இப்போது பல்வேறு கலை முயற்சிகள் மூலம் நுண்கலைகளை ஓரளவு கட்டிக்காத்து வருகின்றோம். நாடகங்கள், குறும்படங்கள், திரைப்படங்களும் உருவாக்கப்படுகின்றன. இத்தகைய சூழலில் சஞ்சிகைகள் பற்றிய ஆக்கமும் நுண்கலைகள், திரைப்படங்கள் பற்றியவையுமான ஆக்கங்களும் இளந்தளிர்ச்சி வட்டுக்கு அணி சேர்க்கின்றன. நாம் வாழும் இந்த பரந்த தேசத்தில் முன்னோரின் வதிவிடங்கள் பற்றியும் இந்த காலத்தில் எமது வதிவிடங்களின் கட்டுமானம் தொடர்பான ஆலோசனை, வதிவிடங்களை விற்பதில் வாங்குவதில் சட்ட ஆலோசனை என்று பல விடயங்களை தாங்கிய கட்டுரைகளோடு சுற்றுச்சூழல், தகவல் தொழில்நுட்பம், விளையாட்டு, நாம் வாழும் நகரத்தின் முக்கியத்துவம், தத்துவம், போக்குவரத்து சட்டங்கள், வாடிக்கையாளர் சேவை, ஈழத்தில் நூலகங்கள், மலேசிய தமிழர் வாழ்வு என்று பல்துறைசார் ஆக்கங்களும், சிறார்களின் மூளை விருத்திக்கான பயிற்சி நெறி, ஒன்டாரியோவின் பல்கலைக்கழகங்கள் பற்றிய கட்டுரைகளும் நூலிலே இடம்பெற்றிருக்கின்றன. எங்கள் வாழ்வின் பல்வேறு கொண்டாட்டங்கள் பற்றியும் இன்னொருவரின் பிரியாவிடையை நாம் நடத்தும் போது, அவருடைய வாழ்வை கொண்டாடும் போது நாம் தேர்ந்தெடுக்க வேண்டிய விடயங்கள் பற்றியும் சில கட்டுரைகள் பேசுகின்றன. விகடன் தடம் இதழ் தவிர்த்து கனடாவுக்கு வெளியே வேறு தமிழ் ஏடுகளில் கனடாவின் 150வது பிறந்த நாள் பற்றிய கட்டுரைகள் எதுவும் இடம்பெற்றதாக வந்ததாக தெரியவில்லை. விகடன் தடம் இதழில் வெளியான சிறப்பு கட்டுரை ஒன்று இந்த இளந்தளிர்ச்சி வட்டில் மீள்பதிப்பு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆங்காங்கே கட்டுரைகளின் அருகிலேயே பொருத்தமான தகவல்கள் பெட்டி செய்திகளாக வாசிப்புக்கு சுவை சேர்க்கின்றன. நிறைவாக இளையவர்களின் ஆக்கங்கள் பற்றி சில வரிகள். ஓர் ஆக்கம் தமிழிலும் ஏனையவை ஆங்கிலத்திலும் எழுதப்பட்டிருக்கின்றன. கனடாவின் அழகிய மலை பிரதேசம் எனும் தலைப்பில் ஒரு கட்டுரையை ஆரணி ஞானநாயகனும், தி பிங்க் பேலஸ் என்ற கட்டுரையை கேரி ரவிசங்கரும், வாட் கனடா மீன்ஸ் டு மீ என்ற தலைப்பில் ஐஸ்வர்யா சந்திரவும், ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் பியூட்டி கட்டுரையை நதாஷா ஜெயரட்னமும், தி ஸ்டேட்டஸ் ஆஃப் சைல்ட் லேபர் அரவுண்ட் தி வேர்ல்ட் எனும் கட்டுரையை பெனிட்டா ஜூடும், 6 things I wish I knew before university எனும் கட்டுரையை சிந்து செந்தில் மோகனும், வாட் இஸ் நியூக்ளியர் சயின்ஸ் அண்ட் வாட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் இன் திஸ் ஃபீல்ட் எனும் கட்டுரையை சங்கீத் குயின்டஸும், வித்தின் அவர் ரீச் கட்டுரையை அப்சரா ரஞ்சனி பாலமுருகனும் எழுதியிருக்கின்றார்கள். வயதால் இளையவர்களாக இருக்கின்ற இந்த எண்ணரும் என்னை வியக்க வைக்கின்றார்கள். சொல்லும் விடயம் மட்டுமல்லாது அதை அவர்கள் எழுத்தில் வடிக்கின்ற முறையும் தொடர்ந்து வாசிக்க வைக்கின்றது. அனைவருக்கும் அந்த எண்மருக்கும் என் சிறப்பு பாராட்டுகள். கூடவே ஏனைய கட்டுரைகளை எழுதிய என்னை போல மனதால் ஒன்றும் இளையவர்களுக்கும் என் வாழ்த்தும் நன்றியும். இந்த இணைய வாய்ப்பை வழங்கிய தமிழர் தகவல் குடும்பத்துக்கும் என் நன்றி. அவையோருக்கும் நன்றி. வணக்கம். முதன்மை ஆசிரியர் அவர்களை வந்து முதற் பிரதி வழங்கும் வைபவத்தை நடத்தி வைக்குமாறு அன்புடன் கேட்கிறேன். உண்மையிலே இன்று எனக்கு கொஞ்சம் நெருக்கடி. ஏனென்றால் அடிக்கடி வீட்டில் வாங்குவது இன்று மேடையிலும் வாங்கி விடுவேனோ என்ற அச்சம். ஒரு உண்மையை சொல்ல வேண்டும். நெருங்கி பழகிற மூவர் என்னை மீண்டும் மீண்டும் கேட்டார்கள், 27 ஆண்டுகள் ஆகிவிட்டது, உங்கள் மனைவிக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தால் என்று. நான் மனைவியிடம் கேட்டேன். அவரும் அச்சோட்டாக கேட்டார், கனவு கண்டீர்களா அல்லது யாராவது சொன்னார்களா என்று. நான் சொன்னேன், 2வது தான் உண்மை. நான் கனவு காணவில்லை, நான் கனவில் நினைக்கவில்லை. எனது மனைவி என்பதால் மற்றவர்கள் பார்வைக்கு அது வித்தியாசமாக தெரியும் என்பதால் நான் எள்ளளவும் கூட அதை நினைத்து பார்க்கவில்லை. ஆனால் சந்தர்ப்பம் கொடுத்த ஒரு குற்றத்துக்காக இன்னும் ஒரு முறை சந்தர்ப்பம் தந்தால் என்று ஒரு வார்த்தையை கடைசியாக சொன்னது அவ்வளவு பொருத்தமானதல்ல. நிச்சயமாக இன்னும் ஒரு முறை நான் சந்தர்ப்பத்தை வீட்டுக்குள் கொடுக்க மாட்டேன். இப்பொழுது முதல் பிரதி வழங்கல். முதல் பிரதியை வழங்க வேண்டியவர் நான் அல்ல. 27 ஆண்டுகளாக இந்த நூலை தயாரித்து பல மணித்தியாலங்கள் இரவு பகல் விழித்திருந்து இதனை தயாரிப்பவர்
உரிமையோடு நான் சொல்லுவேன், தம்பி என்று கூறக்கூடிய சசிகரன் பத்மநாதன். நான் அவரை அறிமுகம் செய்ய வேண்டிய தேவையில்லை. அந்த அளவுக்கு இந்த துறையிலே அவர் விற்பன்னர், ஒரு மூத்தவர், தமிழ் எழுத்துக்களை உருவாக்குபவர், அச்சுறு செய்பவர். மின்கணனிக்கு பல எழுத்துக்களை ஏறத்தாழ ஒரு 150 வரையான பாமினி, தர்மினி என்று சொல்லி வந்து யாழ்ப்பாணத்தினுடைய, இலங்கையினுடைய தமிழ் பெயர்கள் எல்லாவற்றிலும், தமிழ் ஊர் பெயர்கள் எல்லாவற்றிலும் தமிழ் எழுத்துக்களை செய்து வைத்திருக்கிறார். அவர்தான் இந்த முதல் பிரதியை இங்கே வழங்குவார். இது வழங்குவதற்கு முன்னர் ஒரு சில வார்த்தைகள் நான் சொல்ல வேண்டும். இந்த உள்வட்டத்தில் இருப்பவர்கள் சிலர் வழியில் இருக்கிறீர்கள். ஆனால் உண்மையில் சொல்ல போனால் இந்த வட்டம் பெரிதாக இருந்தால் நீங்கள் எல்லோருமே இங்கே இருக்க வேண்டியவர்கள். இதில் ஏற்றத்தாழ்வு இல்லை. இங்கே இருப்பதற்கு அடிப்படையான காரணம், இவர்கள் மேடை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்பவர்கள். அவர்களை அழைப்பதற்கும் அவர்கள் மேடைக்கு வருவதற்கும் இலகுவாகவும் நேரத்தை செலவிடாமலும் இருக்க வசதியாக இருக்கும் என்பதால் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டது என்பதை நான் உங்கள் அனைவருக்கும் கூறிய பலரும் நான் இங்கு பார்க்கும் பொழுது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது. இவர்கள் எல்லாரும், ஆனால் நீங்கள் எல்லோருமே விருந்தினர்கள், எல்லோரும் அழைக்கப்பட்டவர்கள். உங்களை நாங்கள் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். இந்த முதல் பிரதியை பெறுபவர் இந்த ஆண்டு எங்கள் மத்தியிலே மிக முக்கியமான ஒருவர். முதலாவதாக ஒரு நிகழ்ச்சி நான் சம்பந்தப்பட்ட பிரமுகருக்கு சொல்லாமலே செய்கிறேன். சொன்னால் அவர் மறுத்து விடுவார், சில வேளைகளில் வராமலும் விட்டு விடுவார் என்பதால் நான் அவரிடம் சொல்லவில்லை. உலகளாவிய ரீதியிலே ஈழத்தமிழர்களுடைய எழுத்தை தெரிய பண்ணியவர், இந்தியாவிலே பலரால் ஐயா என்று அழைக்கப்படுகின்ற ஒரு மூத்த எழுத்தாளர். இந்த ஆண்டு அவருடைய எழுத்துலகத்தினுடைய 60வது ஆண்டு. அந்த எழுத்துலகின் 60வது ஆண்டில் இருப்பவர் எம்மத்தியிலே கனடாவிலே வாழுகிறார் என்பது எங்களுக்கெல்லாம் பெருமைக்குரியது. 5 ஆண்டுகளுக்கு முன்னர் அவருடைய 75வது வயதின் போது முத்து மாலை பொழுது என்கின்ற ஒரு இலக்கிய சந்திப்பு நிகழ்ச்சியை தமிழர் தகவல் ஏற்பாடு செய்திருந்தது. ஏறத்தாழ 3 மணித்தியாலங்கள் அந்த சந்திப்பு மிக சுவாரஸ்யமாக கேள்வி பதிலாகவும் அமைந்திருந்தது. அவ்வாறான பெருமையை பெற்றவர். கங்காதரன் அவர்கள் சொன்னது போல விகடன் குழுமத்தினுடைய தடம் சஞ்சிகையிலே கனடாவின் 150வது ஆண்டு பற்றிய ஒரு சிறப்பு கட்டுரை எழுதி வெளியிட்டு கனடா தமிழர்களுக்கு பெருமை சேர்த்துக் கொடுத்தவர். இதற்கு பிறகு நான் அவருடைய பெயரை சொல்ல வேண்டுமா என்கின்ற ஒரு கேள்வி உங்கள் மனதில் எழலாம். அநேகமாக உங்கள் எல்லோருக்கும் அவர் எனக்கு தெரியும். பிரபல்யமான எழுத்தாளர் திரு ஆனா முத்துலிங்கம் அவர்கள் இங்கே இருக்கின்றார். அவருக்குத்தான் முதல் பிரதியை கொடுக்கின்றோம். சசி அவர்கள் மன்னிக்க வேண்டும், ஒரு வார்த்தை பேசிவிட்டு போகுமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். மிக்க நன்றி. ஆச்சரியங்கள் கொடுப்பதென்றால் திருச்செல்வன் தான். எனக்கு இது பற்றி ஒன்றுமே தெரியாது. இங்கு வந்த பிறகுதான் அவர் இப்படி என்னை அறிமுகம் செய்தார். தமிழர் தகவலுடைய இந்த விழாக்களில் நான் தொடர்ந்து பங்கு பெற்றுகிறேன். தமிழர் தகவலை பற்றி நான் அடிக்கடி நண்பர்களுடனும் எழுத்திலும் சொல்லியபடியே இருக்கிறேன். இது மிகப்பெரிய ஆவணப்பெட்டகம். திருச்சலம் செய்கிற இந்த வேலை மிகப்பெரிய வேலை. இது எல்லாருக்கும் பெருமை கொடுக்கக்கூடிய ஒரு வேலை. மிக்க நன்றி. பிரபல எழுத்தாளர் திரு முத்துலிங்கம் அவர்களுக்கும் இந்த பிரதியை வழங்கிய சசிகரன் அவர்களுக்கும் முதற்கண் எமது நன்றிகள். அடுத்ததாக விருது பெறுநர்கள் சார்பிலான உரையை நிகழ்த்த திரு வி.என். மதியழகன் அவர்களை அழைக்கிறேன். அவரை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும். அவர் ஒலிபரப்பு துறையில் மிகவும் பிரபல்யமானவர். அவருடைய செய்திகளை நாங்கள் அன்றாடம் கேட்டிருப்போம். நாடகங்களில் நடிக்கிறவர். அவரை பற்றி இன்னும் சொல்லலாம், ஆனால் நேரம் போதாது.
திருமதி ரஞ்சி திரு அவர்களே, நீங்கள் எனக்கு தந்த நேரமும் போதாது. 2 நிமிடங்கள் பேசுவது என்பது அவ்வளவு ஒன்றும் சுலபமான கர்மம் அல்ல. எங்கள் எழுத்தாளர் அன்பர் முத்துலிங்கம் அவர்கள் பேசி அமர்வது போல அமர்ந்தால் எனக்கு பொச்சம் அடங்காது. அனைவருக்கும் அன்பு வணக்கம். தகவல் களஞ்சியமாக விளங்குகின்ற தமிழர் தகவல் பிரதம ஆசிரியர் திரு எஸ் திருச்செல்லம் அவர்களே, திருமதி ரஞ்சி திரு அவர்களே, இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு அளித்தமைக்காக முதலில் உங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். சபையோர்களே, நாம் எல்லோருமே அடிப்படையில் திறமைசாலிகள்தான். அந்த திறமைகளின் உதவியோடுதான் வாழ்க்கை என்ற பயணத்திலே நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அது மட்டும் போதுமா? பயண இலக்கை எட்டும் வரை நம்பிக்கை இழக்காமல் தொடர்ந்து போராடுகிற திறமை, மன வலிமை இருந்தால் எதிர்பார்த்த வெற்றியை பெறலாம் என்பதற்கு இன்று தமிழர் தகவல் விருது பெறுகின்ற எண்மர்கள் சாட்சிகளாக விளங்குகிறார்கள், நான் உட்பட. என்னால் முடியும் என்ற மன உறுதி இருந்துவிட்டால், அதற்கான நினைப்பினை கொண்டிருந்தால், அதற்காக உழைக்க தொடங்கினால் முடியாது என்று ஒன்றுமில்லை. இது முடியாது, அது சரிப்படாது, ஒத்து வராது என எண்ணியிருந்தால் உன்னதங்களை அடைவது எங்கனம்? என்னால் இதுதான் முடியும் என்று தயங்கி நிற்காமல், என்னால் எதுவும் முடியும் என்ற கொள்கை பிடிப்புடன் தொடர்ந்து பாடுபட்டதனால், எட்டும் வரை எட்டி பார்த்ததனால், அந்த வழியிலே உயர்வு பெற்றதனால் இன்று இந்த எண்மரும் தமிழர் தகவல் விருதினை பெறுகிறார்கள். இந்த மண்ணில் உன்னதங்கள் எதுவும் தானாக முளைத்து எழும்பிவிடா. ஆனால் சகல உன்னதங்களையும் முளைக்க வைக்க முடியும் என்ற நம்பிக்கை உள்ளவர்கள் இவர்கள். என் வாழ்க்கை என் கைகளில், அலைகடல் தூங்குவதில்லை, நதிகள் தேங்குவதில்லை, ஆறுகள் பின்னோக்கி பாய்வதில்லை என்பதை மனதில் இருத்தி விதிகளை வியர்வையால் வென்றவர்கள் இவர்கள் என்பதை தமிழர் தகவல் அங்கீகரித்து அன்போடும் மிக பண்போடும் பரிவோடும் கௌரவத்தோடும் அழைத்து இந்த பிரம்மாண்டமான சபா பீடத்திலே வைத்து சூட்டுகிறது தங்க பதக்கம். மகோன்னதமான விருதை மனதார எண்மர்களே நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்வோம், பெருமையுடன் ஏற்றுக்கொள்வோம். ஊடக அனுபவ ஞானி, தமிழர் தகவல் பிரதம ஆசிரியர் திரு எஸ் திருச்செல்லம் தமது குழுவினரின் பரிந்துரையின் பேரில் விருது கொடுக்க முடிவெடுத்து எழுத்து மூலம் அறிவித்த போது அடைந்தோம் மிக பெருமை. திருவின் செயலானது மூத்த சமய குரவர் திருநாவுக்கரசு நாயனார் இளைய சமய குரவர் திருஞான சம்பந்தர் அறியாமலேயே அவர் அமர்ந்திருந்த பல்லக்கை சுமந்து சென்றதை எமக்கு நினைவூட்டுகிறது. நாங்கள் கௌரவப்படுத்தப்படுவதை நேரில் பார்த்து வாழ்த்த வந்திருக்கும் என் இனிய உறவினர்களே, பாசமிகு நண்பர்களே, நேசமிகு சகோதரிகளே மற்றும் கனேடிய தமிழர்களுக்கு தலைமை தாங்குகின்ற எமது தலைவர்களே, சமய குருமார்களே, கலைஞர்களே, எழுத்தாளர்களே, உங்கள் அனைவரும் எங்கள் உள்ளங்களிலே மிக நன்றாக நிறைந்து விட்டீர்கள். இன்று போல் நீங்கள் என்றென்றும் எங்களுடன் சேர்ந்திருக்க வேண்டும் என்று நான் வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன். எங்களை நாங்கள் அறியாமலேயே பல்லக்கில் தூக்கி வைத்து எடுத்து சென்று கொண்டிருக்கின்ற தமிழர் தகவல் பிரதம ஆசிரியர் திரு எஸ்
திருச்செல்வத்திற்கும் அவரது அன்பு துணைவியார் ரஞ்சி திரு அவர்களுக்கும் நாங்கள் சபையோர்கள் ஒன்று செய்யலாம். எங்கள் எண்மரையும் பல்லக்கில் ஏற்றி வைத்த இவர்களை ஒரு தடவை நாங்களும் பல்லக்கில் ஏற்றி வைப்போம். இவ்வாறு நன்றி, வணக்கம். வழங்குவதற்கு திரு லோகன் கணபதி அவர்கள் மார்க்கம் நகர சபை உறுப்பினர். எங்கள் வன்னி வீதியையும் அவரே அறிமுகம் செய்து வைத்திருக்கிறார். அவர் நன்றாக தமிழும் பேசுவார். எல்லாருக்கும் வணக்கம். நான் 2 நிமிடம் தான் நான் பேச வேண்டும். என்று சொன்னால் இது டொரண்டோ கவுன்சிலில் நடக்குது. மார்க்கம் கவுன்சில் என்றால் நாங்கள் எங்களோட நேரத்தை நாங்கள்லாம் டிட்டர்மின் பண்றது. அது நீதரிட்ட விட்டு வருന്നത്. அன்பான தமிழர் தகவல் ஆசிரியர் அவர்களே, திருமதி ரஞ்சி அவர்களே, சபை அவர்களே, சிறப்பு விருத்தை பெறுகின்ற சிறப்பு விருந்தினர்களே, ஒரு இனத்தினுடைய ஒரு சமுதாயத்தை வழிநடத்துகின்ற சமூக உணர்வும் தார்மீக கடமையும் ஊடகத்துக்கு நிச்சயமாக இருக்க வேண்டும். இவற்றை மறவாதும் தவறாதும் செயற்படும் ஊடகங்கள் போற்றப்பட வேண்டியவை. அது உங்களுக்கு தெரியும். அந்த அடிப்படையில் ஊடகத்தின் வளர்ச்சியும் பெருமையும் அந்த இனத்துக்கும் சமுதாயத்துக்கும் கிடைத்த குரல், அப்படியான ஒரு குரல் தான் தமிழர் தகவல். அந்த வகையில் தமிழர் தகவலின் 27வது இந்த நிகழ்வு வந்து பெரிய ஒரு ஜேர்னி, ஒரு பெரிய ஒரு நடப்பாது. அந்த பணியில எம்மர்களுக்கு ஆற்றி வருகின்ற இந்த பணிக்கு என்னுடைய சார்பிலும் என்னுடைய மாக்கமானவர் சார்பிலும் அந்த குடும்பத்தினருக்கு, திருவண்ணா குடும்பத்தினருக்கும் அந்த தமிழர் தகவல் குடும்பத்தினருக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு தெரியும் எங்களுக்கு என்ன நடக்கிறது, வாட் இஸ் அவுட் தேர் ஃபார் அஸ். உங்களுக்கு தெரியும், இங்கே இருந்தா என்ன அல்லது எங்கட தாய்மண் என்றாலும் தங்கட இருப்புகளுக்காக போராடுகின்ற மக்கள் ஒரு பெண்ணினுடைய மரணக்குரலுக்கே ஓடி போகாத தாய்ங்குகின்ற ஒரு பெருமதி இல்லாத சமூகத்தை எல்லாம் நாங்கள் தாய்மண்ணில் உருவாக்கி இருக்கிறோம். தெருவுக்கு தெரு ரவுடியஸும் எங்கள் மக்களை ஆட்சி செய்கின்றார்கள். அப்ப எங்களுடைய தலைமைகள், அது எங்க தலைமைகளாக இருந்தாலும், ஒரு இங்கே எங்களுடைய கனடியில் இருந்த தலைமைகளாக இருந்தாலும் சரி, அல்லது எங்களுடைய தாய்நாட்டு தலைமைகளாக இருந்தாலும் சரி, காற்றுக்கு பறக்கின்ற எங்களுடைய பேப்பர்களை போல் கடுதாசிகள் போல் எங்கள் தலைமைகளும் தள்ளாடுகின்ற நிலைமைகள். இந்த நிலைமையில தான் எங்களுடைய தமிழர் மத்தியில, கனடிய தமிழர் மத்தியில ஆலம் மரமாக வேறின்றி விழுது பரப்புகின்ற ஒரு சஞ்சிகையாக எங்களுடைய தமிழர்களின் அடையாளமாகவும் ஈழத்தமிழர்களின் நிழலாகவும் இருக்கின்ற எங்களுடைய சஞ்சிகைக்கு நான் வாழ்த்து கூறி, அதே நேரத்தில் புலம்பெயர்ந்த மண்ணிலே கிட்டத்தட்ட பல அரிய சோசியல் சர்வீஸ் செய்கின்ற பலரை நீங்கள் அறிமுகம் செய்து கண்டறிந்து அதனூடாக அவரது வரலாற்று பணிகளுக்கு அப்பால் வருடாந்த விருது வழங்கல் விழாவும் மிக முக்கியமானது. இந்த வைபவம் கனடிய தமிழர்களை மட்டுமல்லாது உலகத் தமிழருடைய திறமைகளையும் ஆற்றலையும் இனங்கண்டு கௌரவித்து பெருமைப்படுத்துவதும், இலைமரகாயாக இருக்கின்ற சிறப்பு மனிதர்களை தமிழ் உலகுக்கு அறிமுகப்படுத்துவதும் எங்கள் இனத்துக்கு பெருமை சேர்க்கின்ற விடயமாகும். அதற்காக மீண்டும் அவருக்கும் அவருடைய மனைவியாருக்கு நன்றி கூறி, மேலும் அவருடைய பணி பங்களிப்பு தொடர வேண்டும் என கூறி சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். அடுத்த நிகழ்வுக்கு செல்வதற்கு முன்னர் ஒரு அறிவித்தல். மீண்டும் மீண்டும் என்னையும் என்னுடைய மனைவியையும் எல்லோரும் அறிமுகம் செய்கிறார்கள். உண்மையிலேயே இது நானும் என்னுடைய மனைவியும் அல்ல, இது பெரிய ஒரு குழுவாக நாங்கள் வேலை செய்கிறோம். இதற்கால ஒரு 10 பேர் ஒவ்வொரு மாதமும் இந்த புத்தகத்தை பிரசுரம் செய்வது, விநியோகிப்பது, இதனை விட ஏறத்தாழ ஒரு 15 பேர் ஒவ்வொரு மாதம் எழுதுவது, இதனை விட சிறப்பு கட்டுரை எழுதுவது என்று அவர்களுக்கு தான் தெரியும். இவ்வாறாக ஒரு டீம் ஒர்க்காக நடக்கிறது என்று. இதனுடைய முழு வெற்றியும் அந்த குழுவுக்கு செல்ல வேண்டியது. ஆனால் வழக்கமாக இது ஒரு அநியாயம் நடக்கும். சில இடங்களிலே உதபந்தாளர் போட்டி நடக்கும். ஒருத்தர் கேப்டனாக இருப்பார், ஒரு கோலும் போட மாட்டார், கோல் வேறு யாரோ போடுவார்கள், ஆனால் அவர் தான் சாம்பியன் கப்பை வாங்கி கொண்டு போவார். இதுதான் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை மட்டும் உங்களுக்கு கூறிக்கொண்டு, நான் அடுத்த நிகழ்வுக்கு செல்வதற்கு முன்னர், நீதன் அவர்கள் உங்களுக்கு தெரியும் இது ஒரு முக்கியமான ஆண்டு, 10வது ஆண்டாக நீதன்
இந்த விருது விழாவுக்கு தலைமை தாங்குகின்றார். அதுவே ஒரு சாதனை. 27 ஆண்டுகளில் 10 ஆண்டுகள் நீதன் தலைமை தாங்குவது. நீதன் இப்பொழுது நகரசபை உறுப்பினர். அதைவிட தமிழ் ஹெரிட்டேஜ் மந்த் என்கின்ற அந்த எங்களுடைய தமிழ் மரபுரிமைகளின் நிறுவனர் ஆரம்பித்து வைத்தவர். இதில் பொருத்தம் இன்றைய நிகழ்வில் என்னவென்றால், எங்களுடைய இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருப்பவர் ஜேன் ஆகஸ்டின் அம்மையார். கனடாவிலே பிளாக் ஹிஸ்டரி மந்த் என்று சொல்லப்படுகின்ற இந்த பிப்ரவரி மாதத்தை நிறுவனராக இருந்து பிரகடனம் செய்வதற்கு எல்லாம் செய்தவர் அவர்தான். இந்த வகையிலே எங்களுக்கு இன்று ஒரு ஒற்றுமை இருக்கிறது. கடந்த மாதம் நாங்கள் கொண்டாடினோம், இந்த மாதம் அவர்கள் கொண்டாடுகிறார்கள். அந்த வகையில் தான் நாங்கள் அவரை இம்முறை அரசியல்வாதிகளை சற்று வெளியே வைத்துவிட்டு அவரை நாங்கள் இந்த நிகழ்வுக்கு பிரத விருந்தராக அழைத்திருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் கனடாவிலே கருப்பின மக்களினுடைய முதலாவது பெண் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டவர் அவர்தான். அது மட்டுமன்றி முதலாவது கருப்பின மக்களினுடைய அமைச்சராக தெரிவு செய்யப்பட்டவரும் கனடாவிலே ஜெயன் அகஸ்டின் அவர்கள் தான். இந்த வகையிலே அவர் இன்றைய நிகழ்வில் கலந்து கொள்வது எங்களுக்கு பெருமை தருகிறது. அவரை அறிமுகம் செய்கின்ற பணி நீதனுக்கு இருக்கின்றது. அந்த பணியை நான் இப்பொழுது செய்ய விரும்பவில்லை. 2 வார்த்தைகளை மட்டும் நான் சொல்லியிருந்தேன். இப்பொழுது நீதன் இந்த அடுத்த அமர்வை பொறுப்பேற்று சிறப்பாக நடத்துவார் என்று கூறிக்கொண்டு அன்போடு நீதன் ஷன் அவர்களை அழைக்கிறேன். இங்கே ரஞ்சி திருவுக்கும் கட்டாயம் நன்றி கூற வேண்டும். நன்றியும் கூறிக்கொண்டு Good afternoon, sisters and brothers, and thank you very much for giving me the honor of being here for a decade. I've hosted many events, but when I do this one, I still get nervous. There are lots of expectations on this event that I need to fulfill, and it's not easy. That talks to the caliber of this event. But before I go into my opening remarks, I want to actually acknowledge that we are gathered on the land of indigenous communities, and as people who have settled in this land, and as we celebrate the success of many of our individuals and Tamil Canadians, it's very important for us to acknowledge the land and the people, indigenous people, first people of this land, and also to extend our solidarity for the continuous movement for their rights that's still continuing to happening. As people who have faced a genocide ourselves, as people who've been, uprooted from our places of origin, it's very important for us to continue to extend that. So I'll begin with that. I also usually also begin by acknowledging that as we celebrate, is this working? No? Check. Okay, it's working now. As we celebrate our success in Canada, as Tamil Canadians, it's also very important for us to acknowledge the sacrifices our brothers and sisters back home made, the foundation for our freedom, the fact that we have gotten the resilience to be able to succeed from our adverse situations comes from the teachings of our struggle. So I want to acknowledge that as well as I begin. Now, for those, I've come here 10 years as the chair, but I also have come here before that as an attendee. And every time we come in the middle of February or towards the later part of February, the outside is different. Sometimes the big snowstorm, sometimes it's minus 20 degrees. And today it's close to 13 degrees. And it's heavily unpredictable outside. But what happens inside is heavily predictable because the consistency of this award and the program is amazing that we've maintained that standard each year. One out of everything else, which is very important, though it may seem like a trivial thing, that the program starts on time and finishes on time. It is something that we all need to learn from, and I say that for 2 reasons. One, to show the uniqueness, but also tell my speakers that I need your cooperation to finish on time because I'm under heavy pressure on finishing that. The other thing that is consistent is the caliber of award recipients, and we've seen year after year the award recipients are such diverse contributors. Whether it be in the business field, in the arts, in the social services, journalism, policing. We have seen the age diversity, the gender diversity reflected in this award, and this is very, very unique to this award. We've seen many other awards, but I can tell you, having been around in the Tamil community, this uniqueness is consistent, and that standard has been maintained. So good to be back to do this as well. So before I go further,
into introducing our speakers, I actually wanted to also congratulate the award recipients. You know, you are exemplary people in our community. Your success is a reflection of our community's success, but at the same time, it's your success is going to drive the success of many young people who are aspiring to be like you, to learn lessons from you. So thank you very much for the work, and we celebrate you today as a community. I also want to thank Thiruvanna, Mr. Thiru S. Thiruchelvam, for continuing to believe in me and giving me the opportunity. And I have to say, you know, working with him, you learn a lot through the phone calls that you have with him. You know, his vast knowledge that he has in his mind about everything that happens, not only in Canada, that has happened back home 40 years ago, 50 years ago, 60 years ago, and probably things that have happened before he was born. The kind of details that he can remember, the kind of connections he can make between individuals, and the kind of relationship and the trust he has with the community is fabulous. And to have a magazine called Tamil's Information itself sets the standard. You cannot go wrong in accuracy in the magazine when you call it information. And that is the perfect reason why this magazine has been successful, because the information that is being put is accurate and reliable and trustworthy, and that's why it continues to get the support it deserves. And as I always said, it's become a tool for us as a document, as a historic document that we can rely on to look back of the Tamil Canadian history. The documentation is actually going to be serving many generations to come, to be reflecting back on how we settled and how we became a strong community. But more importantly, today we celebrate our successes, but if we did not have the information that was provided through this magazine 20, 25 years ago for our community when they were settling in for the first time, the success could not have been possible, because the information was critical to making sure the links are there, the opportunities are open. So thank you very much for giving me this opportunity to be here. And one last thing before I go is an important thing. I know Thiruvanna would share this, is that our late Pam McConnell was an amazing individual who supported Tamil's Information so much. She had been here almost every except one, I think, of the 26 events in the past. And, you know, we usually say, you know, she's very close to Tamil community. The reason she's very close to Tamil community is because of the relationship she had with Tamil's Information and Thiruvanna, because the kind of learning that she got through interacting with this magazine, and Mr. Thiruchelvam had her champion of our community, had her helping us. So I want to remember her as we celebrate together and move forward into our speakers. So thank you for indulging in listening to me, and I want to. Yeah, and so we also, one of the awards that is being presented today will be in her memorial. Pam McConnell Memorial Award will be presented to Harini Skandaraja. So I'm proud to say that Tamil's Information has taken the steps to commemorate her legacy through an award in this evening. So it's very fitting that we are doing that today. So without any further ado, I want to invite our chief guest, Honorable Jean Augustine. Now, there was mentions of her credentials and her history in Tamil, so I would like to take a few moments to share some of the things. She started off as a teacher, and I have a soft corner for teachers, as I was a teacher myself, but our community has a soft corner. You know, after our parents, we put teachers at that level, and she was an educator, an administrator in school system, and then became the first black woman to be elected to House of Commons, and the first cabinet minister. And this was an inspirational moment, not just for black women, for all racialized women across the city, across the country, becoming a mentor and becoming a role model for many of them to aspire to be in politics, to become change agents. And she's done fabulous work. I had the opportunity of working with her when she was the Fairness Commissioner after she retired from politics. She took on the role of becoming a Fairness Commissioner in Ontario, and did fabulous work to make sure that professionals, internationally trained professionals who come with credentials to this country, and their credentials are recognized and they're not discriminated through the usual terms of Canadian experience. And she broke a lot of barriers for many people, and she continues to do that work and be a role model. And she's also got an Order of Canada in 2009. But importantly, you know, as we celebrate Black History Month in February, and our relationship as racialized communities needs to become stronger. We need to connect with each other better. We need to learn from each other better, because there are common struggles that we go through, but there are also lessons we can learn from others. And when we are united together, we can tackle many of the systemic discriminations together. So it's fitting to have a role model for all of us to be here as the chief guest. So please join me in welcoming Honorable Jean Augustine to say a few words. Thank you.
Merci beaucoup, Mr. Chairman, all those who are involved with the information, on this journey of information. I like that phrase, the journey of information. Religious leaders and others who provide leadership in this community, I greet you here this evening, and I'm honored, sincerely honored, to be your chief guest. I think it's important. Merci beaucoup. I did prepare a few words in Tamil, and I was going to speak in Tamil, but when I came in and I saw the crowd, I thought there is no way. And it is interesting that this is taking place, and this has been going on for, the organization has been 27 years. So it means that there is some longevity and some sustainability as you go forward. I came to Toronto in 1960, and when I came, Toronto was a different place. It was ripe for activism, and a number of us had to be activists to make things happen. We had no Charter of Rights and Freedom. We had no landlord and tenant. We had no police, community relations. We had no relationships with our school boards and educators. There was so much that was missing to make this an inclusive, diverse, and a place where all of us can share values and work as Canadians. That I would arrive, do domestic work in the home of a Canadian family for 1 year, and that I would find myself in the Parliament of Canada, the highest place in the land with all kinds of honors, speak to the kind of society that Canada is. I don't know any place in the world I could have landed as a domestic servant and end up in the highest place in the land, and to have had the opportunity to represent Canada in so many different stages of the world. Black History Month is important. It is important to me as an educator. It is important to us as community. It's important to you, and I keep saying that Black History Month, it's not the time for black people. It's a time to know the history and the story of black Canadians, and to put it all together, because, as was said, we have to know each other. We have to know each other's history. We have to respect and honor each other so that we can build and go forward together. When I put my name forward, or when my name was put forward to run as a Liberal member in Etobicoke Lakeshore, I had no breadcrumbs thrown for me to follow. I had no woman who had been there. Lincoln Alexander was the first man there in the Joe Clark's government, I think was 1984 or there around. And after Lincoln Alexander, Howard McCurdy. And by the way, Howard McCurdy passed away a couple of days, last Tuesday. And Howard McCurdy, and then I got there as the first black woman. And I got there together with Mr. Chrétien, who was the Prime Minister, and I was his parliamentary assistant. So I got thrown in, as it were, right into the heart of government and the heart of politics in this country. Knowing what I knew about the paucity and the lack of information about black Canadians, nothing was in the textbooks and the curriculum. Nothing, if there was any, it was along the margin or along the footnote, and the same can be said about other peoples and about our First Nations folks. And so when the opportunity came, I put forward a motion asking for unanimous consent from all of the members to acclaim, to declare, to sanction, to say to Canadians that February is Black History Month in Canada. I was someplace earlier today, and there were a number of young people who were reading prepared scripts about African Canadians, and not a one was a black Canadian.
It was Martin Luther King, it was Rosa Parks, it was and on and on and on. And at the same time, we know that there was a black man who sat in this chamber and was a deputy mayor at one point in time, that there were all kinds of black people who've made contributions. So this is a month of celebration, a month of getting that history and bringing it to the fore, a month for sharing with everybody this important part of Canadian history, because black history is Canadian history, and if we leave that out, then we're not telling the full story of Canadian history. Your history is an important one. I'm always very pleased, very happy to read, to learn, to experience. And as I said earlier, I'm honored that you have asked me to be with you at your important meeting. My congratulations to those who will be receiving awards. I have been at other ceremonies where awards have been given to members of your community, and they've always been most deserving. Thank you. Thank you very much, Honorable Jean Augustine, for your kind words. Before I introduce the next speaker, I will say, I talked about the predictability and the consistency with this award. There was one thing that was a pleasant surprise today. That was Mrs. Ranjit Thuru chairing the meeting, and I would actually recommend and put a motion to have her come back again to do it, because she's fabulous, and she's one of the main reasons this magazine is very successful, and sometimes we have to let the people who drive these things to be on the forefront to be recognized. So I'm glad to share the podium with you today. Thank you very much for your work. Now, our next speaker is no stranger. He's going to offer the keynote address. He's been a community advocate, has been working on many issues of human rights, mental health, mental well-being of our seniors, has been a role model for our young people, has helped many people, including myself, and mentored us. And professionally, he's a professor at University of Toronto, working on bioethics, and just overall an inspirational figure who can actually articulate our feelings, our pains, our sentiments, our aspirations in both languages so well. So please join me in welcoming Professor A.J. Chandrakandan to talk about the community building work that the Tamils Information Magazine has been doing over the years. The respected Chair, Mr. Nathan Shawn, our Honorable Chief Guest, Madam Jean Augustine, other distinguished guests, ladies and gentlemen. Almost the same time as Tamils Information published its first issue, a highly controversial book on media science was published by none other than Noam Chomsky, the great sociologist who was professor of sociology at the Harvard University and also at the MIT. This book had the title Manufacturing Consent, the Political Economy of Mass Media. Chomsky, as many of you might know, was a most renowned American social critic, a linguist, philosopher, historian, political activist, and a great intellectual of our times. In his book Manufacturing Consent, he explored the gigantic role played by media in shaping and molding the opinion of ordinary citizens in favor of those who wield socioeconomic power and also control political and other ideologies. Chomsky claimed that even in the era of information explosion, manufacturing public consent by subtle forms of mass hypnosis through stage-managed forms of coloring information and gently thrusting it by using the power of media outlets was not uncommon. Uncritical and unsuspecting minds can easily be swayed by this form of tailored information. It is in this context that a modest monthly journal established, edited, published, and distributed across the world in the Tamil language, with occasional contributions also in English by the veteran Tamil journalist, writer,
literary critic, community activist, and political commentator Mr. Tiruchelvam acquires credible social importance and historical significance. Until the last quarter of the last century, for the Tamils in general, journalism was not a chosen field of study or even employment. It was never a competitive profession among Tamils in Ceylon when compared to such lucrative professions as medicine, engineering, or jurisprudence. Very few Tamils in Ceylon would consider a profession in journalism or even media-related studies. A few Tamil men and women worked out of their sheer interest as journalists or news reporters while engaged in another full-time job. Without any help from the government or any other political institution, Mr. Tiruchelvam has proved that even in this age of mountainous electronic media and printed media, a printed monthly journal can quench the thirst of readers for over a quarter century. His motto always had been, from the community to the community. When the first issue of Tamils Information bloomed in February 5th, 1991, it was devoted to convey the most needed and highly sought after information that would serve as a reservoir of information regarding settlement, employment, the new and amended laws and legal clues regarding refugee claims, processes and other useful news items, or legal advice about government case proceedings and non-governmental organizations that can be approached for issues related to settlement as newcomers to Canada. Mr. Tiruchelvam began to provide this information in the Tamil language as there was no Tamil pamphlets or even flyers available to Tamils to guide them in this new country. This monthly was awaited with eager expectation then, as it was very useful to the new Canadian Tamil immigrants who were then entering into Canada in their thousands to save their lives and that of their families from the Sinhala military oppression in Sri Lanka, which, as we all know, was hell-bent on annihilating the Tamil population in that country. Today in Toronto alone, we have over 30 Tamil weeklies and monthlies, both in Tamil and English, with varying levels of depth and dexterity. But when Mr. Tiruchelvam began his journey of publication in Toronto, there was hardly any fully equipped printing press owned and operated by Tamils. Internet was just sprouting like tulips in springtime. He once opined that in spite of our new identity as Canadian citizens and further as Canadian Tamils, there was hardly any media in Tamil that would bring the needed information to the Tamil community. There are numerous achievements that can be attributed to Tamil's information. However, I would like to single out 5 of them and comment briefly about them. First of all, as a monthly, Tamil's information stands out as the first-born international link of communication between the diaspora Tamils. As a monthly journal, this annual compendium grew in years. He published articles, news items, events and notes on prominent Tamils, creative writers, and on the laurels and achievements of Tamils in more than 8 countries across the globe, where Ulam Tamils live and grow in very large numbers. Secondly, he has been promoting young Tamil writers. Very few journalists, if any, had mentored, nurtured, and promoted as many young Tamil men and women to write and to publish, both in Tamil and in English, as Mr. Tiruchelvam had done single-handedly. The numerous essays in his monthly and annual volumes are a living witness to this claim. Thirdly, a healthy criticism and promotion of arts and literature has been always at the vogue. In this monthly journal, he has given adequate space almost every month to promote Tamil performing arts and literature, with a quiet but firm leadership role in the promotion of Tamil arts, culture, literature, not only in the major cities in Canada, but he has given importance to major Tamil cultural and literary events across the world, especially in many European countries and capitals where Ulam Tamils have made their permanent home. Fourthly,
his political commentary and related issues, Mr. Tiruchellam brought out the fact that journalism without political comments, involvement and participation in the social forces will be lifeless. He always promoted and integrated a vision where Canadian Tamils could give their best to the mainstream Canadian national life while retaining their specific ethno-cultural identity. His journal carried comments not only about Tamil politics, but equally instructive and informative comments on Canadian federal, provincial and municipal politics as well. Finally, he placed a strong emphasis on media sociology. Deeply and personally conscious of the fact that the origins of mass communication media efforts are neatly grounded in social relationships, in the larger science of sociology and the dynamics of the social forces, and while being fully conscious of the colossal growth of media technology, he educated Tamil-speaking members who have difficulties in perceiving current technological issues in the English language by providing a forum in Tamil. He rightly claimed that the Tamil's information, which is engaged in an onward historic journey in the open space of media sociology, takes abundant delight in the feedback it received from our own community, that the journal is considered a radiant reservoir of documentation for the Tamil diaspora at large. This was the most powerful dialectics of his societal rapport through his journal. The Canadian Tamil community will ever be grateful to him for what Thiru himself wrote in the Silver Jubilee volume. Tamil's information is both a documentation of history and a history of documentation. Thank you. Thank you very much, Professor Chandrakantan, for your remarks and capturing the immense contribution, the enormous contribution the Tamil's information and Mr. Tiruchellam has made in the community development and building our strong community for us here in Canada. We now move into the awards, and there are 8 award recipients as mentioned earlier, and we have 5 different community leaders who are going to be introducing them, their reading the citations, reading their bio and the contributions. So I would like to start off with calling community builder Kadir Thurasingham, Mr. Kadir Thurasingham, to come forward and introduce the first 2 recipients. Revered clergy, chairperson, honorable chief guest, special guest, editor-in-chief, associate editor, award recipients, sponsors, volunteers, and the audience. Good evening. Let me start with a colorful priest. For the past 25 years, this priest has been sponsoring many cultural events, book releases, literary functions, and award ceremonies in GTA under the banner Vijayalakshmi Vasam. Born in Pungududivu, Sri Lanka, he studied under the tutelage of Nallur Subramaniya Shastrigal and at Meenakshi Amman Vedagama School. His ordainment to priesthood was at Kuvandin Mariamban Temple. When he came to Canada in 1988, there was only a very few Hindu temples in Toronto. He opened up Sri Vijayalakshmi Vasa services and ventured on providing religious services for coming of age, weddings,
and home blessing ceremonies. He was one of the founders and the chief priest of Mississauga Jayadurga Temple, which was inaugurated in 1996. He founded Mississauga Sri Ganesha Durga Temple in 2004 and continues as chief priest in conducting religious services. The priest played an important role in the inauguration of Tungadavu Pastorals Association, Hindu Cultural Organization, and the Tamil Cultural Society in Canada. He is contributing to the printing of a quarterly magazine on Hinduism named Atma Jyoti. He has ordained all three of his sons on the same day, and they find happiness in continuing the family legacy of priesthood. This priest is a music lover and is the proud father of a Ramanan who performed and completed dual graduation of vocal and mridangam on the same day. Tamils Information proudly presents the gold medal and honors revered Shivasri Panchachara Krishna Raja Kurukal, enduringly known as Rajanaya, with this year's Award for Religious and Community Services. I welcome Sri Panchachara Krishna Raja Kurukal to come to receive the honors. Thank you. To present the gold medal, we call Dr. Shanmugavadivel. The Tamils Information Certificate will be presented by Mr. Tava Ilayathambi. The award flag would be presented by Mr. K. Sabesan. The crystal flag would be presented by our chief guest, Honorable Jean Augustine. And flower bouquet would be provided by Mrs. Revati Sasikaran. The certificates from City of Toronto and City of Markham will be presented together later at the end as well. Thank you. The crystal flag would be by chief guest. Yeah. Flower bouquet will be presented by Revati Sasiharan. Thank you, Shivasri P. Krishnaraja Kurukal, for your service to our community. Thank you very much.
He played an important role in the inauguration of Manangaram Sundaranagar University's graduate course in Canada and served as its lecturer. In 2006, he joined Arivaham, a primary education structural organization, and contributed to its growth. For the past 10 years, he has been a Tamil lecturer in Analai University, Canada campus. He is a consultant for the Global Tamil Education Development Organization operating in Europe. In 2012, he was appointed as International Languages Elementary Program Officer by the TDSB. There, he is doing research in educating teachers and is involved in restructuring the language syllabus. Since 2017, this gentleman is lecturing Tamil as a language course at the University of Toronto. I think you would have guessed by now. He has written and directed more than 40 stage plays, apart from holding office in several organizations in Toronto. This gentleman is a broadcaster, TV producer, poet, columnist, actor, and an orator. Recognizing Mr. Pannaya Vivekanandan's multifaceted talents in the field of education, art, literature, as well as his commitment to Tamil nationalism and social services, Tamil's Information bestows on him the gold medal and honors him with 2018 special award. Mr. Pannaya Vivekanandan, please come. To present the gold medal for Mr. Pannaya Vivekanandan, Dr. Udayan Somasundaram, please come forward. The Tamil Info certificate would be presented by lawyer Jude Anthony Pillai. The award plaque would be presented by lawyer Nathan Sridharan. The crystal plaque would be presented once again by Chief Guest Honorable Jean Augustine. And flower bouquet would be presented by Mrs. Sasi Narain. And the flower bouquet that's being presented by Vanita Rajan. Thank you very much. Congratulations, Mr. Pannaya Vivekanandan, an all-rounder in our community. Thank you. Here as an alumni of Jaffna University, from where she graduated with a Bachelor's of Fine Arts in Honors, pursued under a Mahapola Scholarship Program. And later on, she was honored the title of Natya Kalaimani. After attaining a Teacher's Grade certification in 1990 via the North Ceylon Oriental Music Society, she completed her Arangetram, which is also known as the first debut performance, or also a graduation in dance, at the very same Music Society's Diamond Jubilee celebration. After being appointed as a dance teacher at the Chavacheri Girls College, she scripted, directed, and choreographed a dance drama named Kanal Vari, a story based on Madhavi referenced in Silapadiharam, and this dance drama toured in many cities across Sri Lanka.
After migrating to Germany in 1997, she commenced her career as a Tamil language teacher at Analai and simultaneously pursued dance education as well. Upon arrival to Canada in 2003, Atparanathanalaya Natya School was established, and within this school, many students undergo training and learning of Bharatanatyam at many places across the GTA. Her dance school actively participates in shows, events, competitions, and continues to offer their support and learning to the Tamil community in Toronto. She holds a MA dance degree from the Analai University Canada campus and was named the title of Natya Kala Jyoti by a dance school in London, England. Tamil's Information proudly presents a gold medal and honors her with this year's Cultural Enrichment Award in recognizing the contributions of Srimati Apparana Keruraj in her achievements in Bharatanatyam. Thank you. I would like to call Mrs. Mani Padmaraja to come forward to present the gold medal. The Tamil's Information Certificate would be presented by Siva Kanavadi Pillai. Mr. Siva Kanavadi Pillai. Award plaque would be presented by Mr. Kamal Navaratnam, and the crystal plaque would be presented by our chief guest. The flower bouquet would be presented by Mrs. Sasi Narain. Well, the next two recipients are going to be introduced by another community leader and a political activist, Mr. Quintus Thuraisingam. Please join me in welcoming him to the podium to introduce the next two recipients. Congratulations, teacher. The Chair, Honorable Chief Guest, Mr. and Mrs. Tiruchalvam, distinguished guests, ladies and gentlemen. As one of the assistant editors of the Tamil's Information, I wish to welcome you all and thank you for your presence in this hall today, and also congratulate all the winners, all the award recipients today in advance for your contribution to make this world a better place. Thank you. The next award recipient is one of the pioneers in the Tamil film industry in Canada. Ladies and gentlemen, it is with great pleasure I wish to introduce the 2018 Tamil's Information Outstanding Pioneer Cinematography Award recipient, who is magnificently skilled and magically creative in this trade. At the outset, let me state that of all the professions related to the film industry, the job as a cinematographer is probably the least recognized and at the same time the most difficult to define as well. People outside the film industry do not really have a clear idea of what it takes to be a cinematographer. Since its origins, film production has been tied to creativity.
Some film historians as well as critics, together with the producers themselves, have indicated this reality through the years. One of the most talented young men who is soon going to be decorated with a gold medal from the Tamils Information Today is a real hero and a visionary. Though there is a reasonable respect and understanding for the film industry in the Western world and in India, the Tamil parents in the north and east of our country don't even want to talk to their children about a potential career in the cinema field. As the proud son of a popular artist, the genes had it that naturally pushed this young man to follow his dreams in the cinema industry. In the 80s, he started developing his proficiency in video and photography. And once he arrived in Canada in 1990, he fully stepped into the film industry and did the preliminary courses on filming at the Sorbonne College. He pursued his higher studies in the film industry and graduated at the Ryerson University. In 1996, he created his first short film, Uyare Uyare, which was very well received and talked about. Since then, he has been heavily involved and so far made 12 feature films. Besides the films from Canada, the list also includes movies created by him for overseas industries from Switzerland and England. He has received many awards and accolades for his productions and also received a citation from the Government of Canada. For his outstanding contribution to the Tamil film industry and continuous commitment to the community, the Tamils Information is recognizing him as the Outstanding Pioneer Cinematography Award recipient for 2018. He also received a gold medal for his achievement in this field. Ladies and gentlemen, please put your hands together and welcome Mr. Ravi Achudan to receive the award. The gold medal for Mr. Ravi Achudan will be presented by Douglas Roger Courier. Tamils Information Certificate will be presented by Mr. Kedar Nada. The award plaque would be presented by Mr. Selva Vettivel. The crystal plaque would be presented by our chief guest. Flower bouquet would be presented by Mrs. Rajani Madhiswaran. Congratulations, Mr. Ravi Achudan. You're a trailblazer in our cinema industry here. Thank you very much for your work. Ladies and gentlemen, the next award recipient is a very effective entrepreneur who excelled in an industry that was never tested by Tamils in Canada or in the States. It is with great pleasure I wish to introduce the recipient of the 2018 Tamils Information Outstanding Pioneer Entrepreneur Award, who is in fact a person of perseverance and optimism. As a sheer hardworking individual and well known for his active volunteerism and involvement in the growth of the community, it appears like a natural step for him to enter into a field that would offer him a fair opportunity to serve the community in big ways. He explored a rare venture that a Tamil has never attempted or tested in North America. As a qualified electrical engineer, who would have thought he would eventually be running a place that would electrocute bodies? Yes, if you have guessed it, you are right. He is a funeral director, but the first Tamil funeral director in North America that the whole Tamil community is so proud of. Started his career as a Tamil teacher with the York Board of Education, and then completing his degree at Carleton University in Ottawa, this talented young man was headed for a mission for others
that would have been dead scared to even think of stepping into. He took it as a challenge and completed the higher studies at the Humber College on funeral services and currently working at the Chapel Ridge Funeral Home as a funeral director. I would guess you all know him. He was one of the board of directors for the Canadian Tamil Chamber of Commerce and for the Canada Analai Association of Jaffna Hindu College. The attributes of an entrepreneur includes innovation, action, risk management, use of resources, adding value, and opportunity recognition. Today's award recipient has all the attributes to present himself as a successful entrepreneur. For his outstanding entrepreneurship and continuous commitment to the community, the Tamils Information is recognizing him as the Pioneer Entrepreneur Award recipient for 2018. He also received a gold medal for his achievement in this field. Ladies and gentlemen, please join me in welcoming Mr. Sivadarwan Valashan to receive this award. The gold medal would be presented by Sati Siva Subramaniam. Tamil's information certificate would be presented by Promar Vivekanandan. The award plaque would be presented by Mr. R.R. Rajkumar. The chief guest would present the crystal plaque. Mrs. Tava Uliyadambi will present the flower bouquet. Thank you very much, Vilosanan. Because of your work, our funeral service is more culturally and linguistically sensitive. Thank you for your work in our community. Next recipient will be introduced by Ms. Shivani Sridharan. Please join me in welcoming Shivani to the podium to introduce the next recipient. Good afternoon, distinguished guests and ladies and gentlemen. It is with great pleasure that I wish to introduce the recipient of the 2018 Tamils Information Youth Achievement Award. This outstanding young artist is an exceptional vocalist, violinist, and saxophonist, and has adapted a wide range of strategies to attain a colorful achievement at such a young age. As a performer, she is currently the violinist and saxophonist and has played for many Indian playback singers. She is a solo violinist and vocalist in the Carnatic field and accompanies both vocal concerts and dance recitals. She has also performed as a guest saxophonist at the famous Carnegie Hall in New York and with the Toronto Youth Wind Orchestra. She hails from a famous musical family with her own grandmother, Kalabhushanam Rajamani Singharaja, who was her first guru. Since her engagement in 2001, she has been performing on many stages in North America, Asia, and Europe. With degrees from York University in the Fine Arts and Education, she completed her studies in saxophone performance, world music, and French education. She is currently completing her master's degree in ethnomusicology at the York University, researching the rise of Indian popular music in Collingwood. She also holds another master's degree in violin performance at Analai University. She is currently working on her grade 10 RCM piano under direction of Mrs. Mary Bundy. She is also currently employed as a French and music teacher with the Toronto District School Board. During her years as a professional musician, she has been awarded the Condor's Fine Arts Award, Nitin Bhavan Foundation Award, and the Patricia and Robert Martin Award, as well as the Shanti Chakravarti Award in Indian classical music. She is recognized
for her phenomenal interest and expertise in music, for her exceptional skills in reciting multiple musical instruments, for her remarkable determination and perseverance of higher education in the musical field. Ladies and gentlemen, please join me in welcoming Ms. Harini Skandaraja to receive the 2018 Youth Achievement Award and the gold medal from the Tamils Information. The gold medal for Harini would be presented by Mrs. Niranjana Chandru. The Tamils Information Certificate would be presented by Mr. P. Ravindran. The award plaque would be presented by Mr. Raj Nadaraja. The crystal plaque would be presented by our chief guest. Mrs. Chandra Devendram would be presenting the flower bouquet. And as mentioned earlier, this award is also being given in the memory of Councillor Pam McConnell as well. We can get the award to be presented now. To introduce our last two recipients of this afternoon's award ceremony, I would like to call an artist in our community as well as a lawyer, Mr. Manuel Jestasan, to come forward and introduce him. அனைவருக்கும் முதற்கண் எனது இனிய மாலை வணக்கம். Honorable Mr. Chair, Nathan Shan, Honorable Chief Guest Jean Augustine, Professor A.J.S. Chandrakandan, Mr. and Mrs. Trichalam, distinguished guests, ladies and gentlemen. It's my great pleasure to introduce the last two award recipients. The first award is a special humanitarian. The first special award is of professional excellence, is presented this year to a prominent Tamil radio and television broadcaster whose contributions in this area of broadcasting spans over 47 years. And he rendered his services in ITN and Rubavahini in Sri Lanka and TVA Canada. He studied agricultural science, but his heart gravitated towards mass media of communication, particularly in the arena of audio and visual media. He began his media career in 1971 as an auxiliary producer of youth programs and was eventually promoted also as a radio broadcaster in the commercial and national service of Sri Lanka Broadcasting Corporation. In this capacity, he focused on arts and entertainment as well as news reportage, script writing, and producing of many programs related to folk music and drama. In recognition of his talents, skills, and creativity, the Ministry of Information promoted him as the Director of Tamil Services, and later he was appointed as Deputy Director General of all three language services in Sri Lanka Broadcasting Corporation. In 1979, when the independent television broadcasting was introduced, he was chosen to be the television newsreader for the Tamil service. He was the first officially appointed newsreader. He served in the same position over 37 years and was hailed as the longest serving newsreader among the three services, namely Sinhala, English, and Tamil.
The International Catholic Association for Radio and Television, popularly known by its German acronym UDNA, which is associated with the United Nations, presented him with the highest award reserved for the best television news broadcasters who maintain commendable ethical standards in news broadcasting. The government of Sri Lanka also honored him with the Sahitya Academy Award and conferred on him the eminent title Kala Bhushanam. The proud recipient of Tamil's Information Special Award of Professional Excellence in Tamil Radio and Television Broadcasting Service is none other than, ladies and gentlemen, please welcome Mr. V.N. Madhyalagan. The gold medal for Mr. Madhyalagan will be presented by Mrs. Kanages Nadaraja. The Tamil's Information Certificate would be presented by Mr. P. Vigneshwaran. The award plaque would be presented by Dr. Senthil Mohan, Dr. S. Senthil Mohan. The crystal plaque would be presented by our chief guest. And Mrs. Nirmala Ratnasababadi would be presenting the flower bouquet. Thank you very much, Mr. V. and Madhyalagan, for your amazing contribution, legendary contribution in the field of broadcasting as well. I have a great pleasure and I'm indeed honored to introduce the next recipient because I have a very special relationship with him. A special Humanitarian Service Award is presented this year to a Canadian Tamil Elam origin whose parents hail from the town of Pandithiripu in the northern region of northwest of Jaffna. He began his primary education in Klinochi and proceeded to St. Thomas's College in Colombo and later to St. Michael's College in Batticaloa to complete his higher secondary education. In the year 2011, he went to India for further studies and he came to Canada in the year 2014 and continued his studies at Lamoureux Collegiate in Scarborough and Maha College in Hamilton, where he also completed his police training program, having joined the Toronto Police Service in 2013. He became the central focus of the news media in August 2017, both in Canada and abroad, with over 100 print and electronic media outlets broadcasting his thoughtful act of kindness and humanity to a young lad with an unfortunate family situation. The BBC, which flashed his news across the world, also contacted him for a special interview. This officer was called on duty on the 6th of August 2017 when a young lad was detained for shoplifting a shirt and a tie at a Walmart store, which the lad wanted to wear for a job interview.
Moved by the sad but true story of the lad, this officer decided to give him a second chance, and he paid for the same clothes and let the lad go free. The follow-up news that the youngster was also helped by the police officer was successful in his job interview further reassured his timely and insightful decision. The media interest in this act of benevolence also brought out the admiration of people from all walks of life in Toronto. The police officer received a letter of appreciation from the Governor General of Canada. The Prime Minister, Justin Trudeau, sent a letter to the police officer's dad in Sri Lanka, admiring the compassionate act of his son, and the letter was delivered by the Canadian High Commissioner in Colombo, Sri Lanka. Most of you here by now would have known who this exemplary officer is, as the Tamil Information published this story with having given prominence in its front cover. Ladies and gentlemen, please join me in welcoming the Special Humanitarian Service Award recipient of the Tamil's Information for 2018, Constable Niran Janison of Toronto Police. So the Tamil Information Certificate would be presented by Mrs. Karthika Nyanachandran. The award plaque would be presented by Professor Chandrakandan. Crystal plaque would be presented by our chief guest. Flower bouquet would be presented by Mrs. Monica Jesdasan, and I have been given the honor to present the gold medal. Thank you. Before we go into the next program, this is something new, because I wanted to invite all the award recipients to the main floor, where our counselors, Nathan and Logan, will give away their citations to all the award recipients today. This is to cut short the time. No, yes. Yes.
Thank you very much. My role as the chair precedes the politician role of taking pictures. I'm back here again, making sure we need to finish by 5 o'clock. So without any further delay, I would like to call Mr. Nuran Janesan to come forward and deliver his remarks on behalf of all the recipients. And thank you for your work in promoting restorative justice and diversion for our young people. Thank you. Thank you. I wanted to learn more about the recipients of these awards, so I went on the Tamil Information webpage. It was stated, அறிஞர்களையும் கலைஞர்களையும் வாழும் போதே பெருமைப்படுத்தி மதிப்பளிப்போம். நான் அறிஞனும் அல்ல, கலைஞனும் அல்ல. என்னை இந்த விழாவில் பங்கு தந்த வாய்ப்புக்காக நன்றிகள். Thank you. My presence on this stage here is highly unlikely, especially amongst the remarkable individuals sitting here today. Chief Guest Honorable Jean Augustine, Professor A.J. Chandrakandan, and distinguished guest. I'm humbled by this opportunity. Let me take you back to the year 1991. 1991. I remember I was a 10-year-old kid growing up in the war-torn country of Sri Lanka, when people started leaving the country in search of a better life. For some, life itself. Several migrated to Canada and scattered in foreign land where people looked different, spoke a different language, where people led a different lifestyle. I can only imagine the struggles of adjusting to a life in a new country, halfway across the world from home. A brilliant mind came up with a way to gather, collect, and provide information and guidance. Hence, Tamil Information was born. It connected the Tamil diaspora. I want to take this opportunity to express my sincere gratitude to this organization and its members for what it has done for our community. And on behalf of all the recipients, thank you very much. Appreciate it. Today I was asked to do a motivational speech for our young people. As I was gathering my thoughts for the speech, I looked around and I realized the answer lies within the young minds. Today's youth is what inspires me. I'm inspired by the young makeup artist, the young Instagram blogger, the young barber, the young photographer, the young real estate agent, the young musician, the aspiring dancer, the young model, the young sari designer. Some of these individuals have over 90,000 followers. 90,000. That's more than some of the politicians in our country. Just imagine the power they have to influence our society. I recently attended a few public events where I met several young Tamil individuals with amazing talents who are involved in art, government service, nonprofit organizations, human rights movements, and business. I was astonished, not just by their talent, but by their commitment, strength, and vision. Looking at these individuals, my hope in humanity has strengthened, and I have a renewed faith in our community's future. I am certain the dreams of our immigrant parents for a better future for the next generation will be fulfilled. I do have a message for the youth in our community. Get involved. Start with your local community. Help a neighbor shovel the snow. Pick up the garbage from the hallways. Join your school council and committees. Get involved with a positive organization. Get involved with the local government representatives. Share your ideas, big or small. Get involved with the police service. Seek the answers. Get involved with the business. Support the economy. You will be amazed as to what you can accomplish when you start getting involved. Time has changed. It is time to start creating leaders. Have your say in policies and procedures. Shape our government. Sure, the path is not going to be easy, and I understand it'll be difficult to find time with your busy schedule, school, career, family life, boyfriend, girlfriend, personal life. Getting involved means getting exposed. And believe me when I say it, the so-called haters will emerge. People will despise you for who you are, what you believe in, or what you stand for.
They will try and take you down. They will try in the form of supervisors, friends, even family, in the form of love, hate speech, and social media. But you have to stand tall. If you want to achieve what you have to endure these hardships. Don't let them deter you from your vision. There's a fire in each of you. It is time to rekindle those flames. I know Mr. Thiru has been inching forward and forward to finish this. But let me conclude by quoting a few lines from the Tamils Information website again. The journey of service to humankind will never end until humankind remains committed to serving one another. Thank you. Appreciate it. He was just attentively listening to you, very close. So at this point, we are at the last stage of the program. We'll finish with the national anthem. But before that, a couple of announcements. There are refreshments upstairs right after the finish. So please join us for the reception upstairs in the members' lounge. The award recipients, please stay back for a group photo. And the sponsors of the event, please stay back for a group photo. And that's it. So before we wrap up and go into the national anthem, I would like all of you who are not the award recipients to stand up and give a standing ovation to our recipients as a way of appreciation for their work. All right. Now that you're standing up, please stay standing. We're going to have the national anthem, and our award recipient, Harini Skandaraja, is going to perform the national anthem. As a violinist, she'll be performing it through violin music for us, and join her in the national anthem. Thank you very much. See you next year. Yeah. The group photo for award